ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்காமா? குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். எஸ், ஓகே. சரிப்பா. ஸோ நம்ம இன்னைக்கு பிசிக்ஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ். ஸோ நீட்டுக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து வெப்ப இயக்கவியல்ல இருந்து நமக்கு 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ நீட்டுக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து வெப்ப இயக்கவியல்ல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. 2 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகேவா? இந்த தெர்மோடைனமிக்ஸும் கேடிஜி கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு யூனிட். என்டிஏ சிலபஸ் படி நீட் சிலபஸ் படி பாத்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸும் கேடிஜி கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் வாயுக்களின் வெப்ப இயக்கவியல் கொள்கையும் ஓகேவா ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு யூனிட். இந்த 2ல இருந்து தான் நமக்கு 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த நீட் 2026 கேன்சல் ஆச்சுல்ல. ஸோ இந்த நீட் 2026 கேன்சல் ஆன எக்ஸாம்ல நமக்கு கேடிஜில இருந்து ஒரு கொஸ்டினும் தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. சரியா? கேடிஜில இருந்து ஒரு கொஸ்டினும் தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. 2 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க பர்டிகுலரா. ஓகேவா? ஸோ இதுல நம்ம இன்னைக்கு என்னென்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இதுல இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வரக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். எஃப்எல்ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எஃப்எல்ஓடின்னு சொல்லுவாங்க. ஸோ வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. ஸோ நீட் 2026 கூட இந்த டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வெப்ப இயக்கவியலின் முதல் விதி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ முக்கியம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ். தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ். ஓகேவா? வெப்ப இயக்கவியல் நிகழ்வுகள். வெப்ப இயக்கவியல் நிகழ்வுகள். இதுல 4 ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த 4 ப்ராசஸ் வந்து என்னென்னா ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகேவா? கனளவு அல்லது பருமன் மாறா நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம். ஐசோகோரிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க அல்லது ஐசோமெட்ரிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸ் வந்து அழுத்தம் மாறா நிகழ்வு. நெக்ஸ்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு பார்ப்போம். ஐசோதெர்மல் அப்படிங்கிறது வெப்பநிலை மாறா நிகழ்வு. அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு பார்ப்போம். அடியாபேட்டிக் ப்ராசஸ்னா வெப்பம் மாறா நிகழ்வு. சரியா? இந்த 4 ப்ராசஸ் ஐசோகோரிக், ஐசோபாரிக், ஐசோதெர்மல், அடியாபேட்டிக். ஓகேவா? கனளவு மாறா நிகழ்வு, அழுத்தம் மாறா நிகழ்வு, வெப்பநிலை மாறா நிகழ்வு அண்ட் வெப்பம் மாறா நிகழ்வு. ஓகேவா? அந்த 4 ப்ராசஸ் பார்ப்போம். அந்த 4 ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ லாஸ்டா வந்து இதுல வேற என்ன பார்க்க போறோம்னா கார்னாட் என்ஜின் பார்க்க போறோம். சில பேர் வந்து இது சிலபஸ்ல இல்ல அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா வந்து சிலபஸ்ல செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? சிலபஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வெப்ப இயக்கவியலின் 2ஆம் விதின்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த 2ஆம் விதியில ஒரு அப்ளிகேஷன் தான் கார்னாட் என்ஜின். கார்னாட் அதனால அது கேட்க கூடாதுன்னு இல்லை. லாஸ்ட் 2 to 3 இயர்ஸா கேட்கறது இல்லை. இருந்தாலும் எதுக்கும் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டா பெட்டர். ஓகேவா? கார்னாட் என்ஜினும் சரி, ரெஃப்ரிஜரேட்டரும் சரி. இந்த இதுல நம்ம கார்னாட் என்ஜின் மட்டும் முக்கியமா பார்க்க போறோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரெஃப்ரிஜரேட்டர். சொல்றது புரியுதா?
இந்த 3 டாபிக் மேஜரா பார்க்க போறோம். இதுலயே 4 ப்ராசஸ் இருக்கு. ஸோ இந்த 2 முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸும் சரி, இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ்ல 4 ப்ராசஸ் இருக்கு. இந்த 4மே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ அது என்னென்ன ப்ராசஸ், என்ன எதுல எதுல எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஓகேவா? அந்த ப்ராசஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நோட் பண்ணிட்டியா அந்த என்ன டாபிக் என்ன? இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை சிம்பிளா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா சொல்லணும் அப்படின்னா, del Q is equal to del U plus W. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. del Q is equal to del U plus del U plus W. இதுல del Q அப்படிங்கிறது change in heat energy. அது change in heat, வெப்பத்தில் ஏற்படும் மாற்றம் அல்லது வெப்ப ஆற்றலில் ஏற்படும் மாற்றம். del Q. Qனாவே இங்க நம்ம எதை தான் குறிக்கிறோம்? ஹீட்டை தான் குறிக்கிறோம். சரியா? Qனாவே வெப்பத்தை தான் குறிக்கிறோம். del Qங்கிறது சேஞ்ச் இன் ஹீட், வெப்பத்தில் ஏற்படும் மாற்றம். del U அப்படிங்கிறது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, அக ஆற்றலில் ஏற்படும் மாற்றம். அக ஆற்றலில் ஏற்படும் மாற்றம். ஏதாவது ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு சிஸ்டம், தெர்மோடைனமிக் சிஸ்டம் எடுத்துக்கிறோம்னா அது அதுக்குள்ளேயே ஒரு எனர்ஜியை வச்சிருக்கும். அததான் வந்து அக ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம், இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம். புரியுதா? அக ஆற்றலில் ஏற்படும் மாற்றம். சோ அக ஆற்றல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கேஸோ அல்லது ஏதோ ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டமோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே அது வந்து ஒரு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த எனர்ஜி தான் நம்ம இன்டர்னல் எனர்ஜி, அக ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். சரியா? அது del Uன்னு சொல்லுவோம். சோ Wங்கிறது ஒர்க் டன், செய்யப்பட்ட வேலை. ஓகேவா? இது முக்கியம். del Q is equal to del U plus W. del Qங்கிறது சேஞ்ச் இன் ஹீட், வெப்பத்தில் ஏற்படும் மாற்றம் அல்லது சேஞ்ச் இன் ஹீட் எனர்ஜின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? வெப்ப ஆற்றலில் ஏற்படும் மாற்றம்னு கூட சொல்லிக்கலாம். del Uங்கிறது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, அக ஆற்றலில் ஏற்படக்கூடிய மாற்றம். Wங்கிறது ஒர்க் டன், செய்யப்பட்ட வேலை. சரியா? இந்த del Q வந்து எப்ப பிளஸ் போடுவோம் எப்ப மைனஸ் போடுவோம், அதே மாதிரி del U வந்து எப்ப பிளஸ் போடுவோம் எப்ப மைனஸ் போடுவோம், அதே மாதிரி Wங்கிறது எப்ப பிளஸ் போடுவோம் எப்ப மைனஸ் போடுவோங்கிறது பார்ப்போம். சரியா? அது முக்கியம். ஓகேவா? அது வந்து இதை நோட் பண்ணிக்கோ, நான் சொல்றேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது, டக்கு டக்குன்னு நோட் பண்ணிக்கணும். ஏன்னா டைம் இல்ல, நம்ம அப்பதான் முடிச்சுட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்க்க முடியும். டக்குன்னு நோட் பண்ணிக்கோ. சோ இதை மறந்துடக்கூடாது. del Q is equal to del U plus W. சரியா? சரி, நோட் பண்ணிட்டீங்களா? ரைட்மா, ரைட். ஓகே. இதுல del Q எப்ப பிளஸ் போடலாம் எப்ப மைனஸ் போடலாம்? del Q எப்ப பிளஸ் போடுவோம்னா heat is supplied to the gas அப்படின்னா பிளஸ். அதாவது வாயுவிற்கு வெப்பம் கொடுக்கப்பட்டால் பிளஸ்.
வாயுவிற்கு வெப்பம் கொடுக்கப்பட்டால் பிளஸ். heat is drawn from the drawn எடுக்கிறோம், drawn from the gas. வாயுவிலிருந்து வெப்பம் எடுக்கப்பட்டால், வாயுவிலிருந்து வெப்பம் வெளியேற்றப்பட்டால் அல்லது எடுக்கப்பட்டால், இப்படி வேணும் சொல்ல. வாயுவிலிருந்து வெப்பம் வெளியேற்றப்பட்டால் மைனஸ். So heat is supplied to the gas. வாயுவிற்கு வெப்பம் கொடுக்கப்பட்டா del Q வந்து பிளஸ். heat is drawn from the gas. வாயுவிலிருந்து வெப்பம் வெளியேற்றப்பட்டால் மைனஸ் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? சோ அடுத்தது del U. del U எப்ப பிளஸ் போடணும்னா டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா internal energy also increases. Internal energy also increases. Temperature வந்து increase ஆச்சுன்னா internal energy also increases. Internal energy increase ஆச்சுன்னா plus. ஓகேவா? வெப்பநிலை temperature வெப்பநிலை அதிகரித்தால் அக ஆற்றலும் அதிகரிக்கும். அக ஆற்றலும் அதிகரிக்கும். அப்ப பிளஸ். வெப்பநிலை கம்மியாச்சு, டிக்ரீஸ் ஆச்சு, டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். அப்போ இன்டர்னல் எனர்ஜி ஆல்சோ டிக்ரீசஸ். ஓகேவா? வெப்பநிலை குறைந்தால் அப்ப வந்து மைனஸ் போட்டுக்கணும். வெப்பநிலை குறைந்தால் அக ஆற்றலும் குறையும். அப்ப மைனஸ். ஓகேவா? del Q எப்ப பிளஸ் போடணும்? heat is supplied to the gas னா பிளஸ். heat is drawn from the gas னா மைனஸ். வாயுவிற்கு வெப்பம் கொடுக்கப்பட்டால் பிளஸ், வாயுவிலிருந்து வெப்பம் வெளியேற்றப்பட்டால் மைனஸ். ஓகேவா? அது ஹீட்டை அப்சார்ப் பண்ணுச்சுன்னா பிளஸ், ஹீட்டை ரிலீஸ் பண்ணுச்சுன்னா மைனஸ். எப்படி வேணா வச்சுக்கலாம். ஹீட்டை அப்சார்ப் பண்ணுச்சுன்னா எடுத்துக்குது ஹீட்டை, அப்ப வாயுவிற்கு வெப்பம் கொடுக்கப்படுது, அப்ப பிளஸ். ஹீட்டை ரிலீஸ் பண்ணுதுன்னா வெளியேற்றுது, சோ வெளியேற்றப்பட்டால் மைனஸ். அல்லது ஹீட் இஸ் டிரான் ஃப்ரம் த கேஸ்னாலும் ரிலீஸ்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? மைனஸ். டெல் யூ வந்து எப்ப பிளஸ்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டர்னல் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும், அப்ப பிளஸ். சோ வெப்பநிலை அதிகரித்தால் அக ஆற்றலும் அதிகரிக்கும், அப்ப பிளஸ் போடணும். வெப்பநிலை குறைந்தால் அக ஆற்றலும் குறையும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியும் டிக்ரீஸ் ஆகும், அப்ப மைனஸ். சோ இதை நோட் பண்ணிக்கோ. பிளஸ் மைனஸ் எந்த இடத்துல போடணும் அப்படிங்கறது கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கணும், ஏன்னா அது முக்கியம். நோட் பண்ணிட்டீங்களா? ரைட் மேம். ஸோ சாட் பாக்ஸ்ல போடு சாமி, பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதாவது டவுட்னாலும் கூட கேளு, நான் சொல்றேன். ஸோ அடுத்து வந்து டபிள்யூ. ஸோ டபிள்யூ எப்ப பிளஸ் போடணும் அப்படின்னா ஒர்க் இஸ் டன் பை த கேஸ் அப்படின்னா ஒர்க் இஸ் டன் பை த கேஸ். வாயுவினால் வேலை செய்யப்பட்டால் பிளஸ். ஒர்க் இஸ் டன் பை த கேஸ். வாயுவினால் வேலை செய்யப்பட்டால் பிளஸ். ஒர்க் இஸ் டன் ஆன் த கேஸ். ஆன் த கேஸ் அப்படின்னா வாயுவின் மீது வேலை செய்யப்பட்டால் மைனஸ்.
ஒர்க் இஸ் டன் பை த கேஸ் அப்படின்னா பிளஸ், ஒர்க் இஸ் டன் ஆன் த கேஸ் அப்படின்னா மைனஸ். வாயுவினால் வேலை செய்யப்பட்டால் பிளஸ், வாயுவின் மீது வேலை செய்யப்பட்டால் மைனஸ். வாயு வேலை செஞ்சது, ஒர்க் இஸ் டன் பை த கேஸ் அப்படின்னா அங்க எக்ஸ்பான்சன் நடக்கும். எக்ஸ்பான்சன் விரிவடைதல், வாயு விரிவடைதல் நடக்கும். விரிவடைதல்னா பிளஸ். ஓகேவா? ஒர்க் இஸ் டன் ஆன் த கேஸ், கேஸ் மேல வேலை செய்யும் போது நமக்கு கம்ப்ரஷன் நடக்கும். கம்ப்ரஷன் அமுக்கம் நடைபெறும். அமுக்கம் அடைதல் அல்லது சுருக்கம் அடைதல் எல்லாம் ஒரே மீனிங் தான். கம்ப்ரஷனா அமுக்கம் அடைதல்னு சொல்லிக்கலாம் அல்லது சுருக்கம் அடைதல்னு கூட சொல்லிக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ டபிள்யூ வந்து எப்ப பிளஸ் எப்ப மைனஸ்னு பார்த்து வச்சுக்கோ. ஜென்ரலா இந்த ஃபார்முலா தான், டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ பிளஸ் டபிள்யூ. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இதை ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இதை பேஸ் பண்ணி நீ 2026ல கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? முக்கியம், பார்த்துக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸும் அந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இதை நோட் பண்ணிக்க சாமி. ஏதாவது டவுட்டா இருந்தா தாராளமா கேட்கலாம். சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து ஒர்க் டன் ஒண்ணு பார்த்தோமா, அந்த ஒர்க் டன்னுக்கு பார்ப்போம். ஒர்க் டன் வேலை, ஒர்க் டன் அல்லது ஒர்க்கு. ஸோ இதை வந்து டபிள்யூன்னு குறிப்போம். ஸோ ஒர்க் டன்னுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பி இன்ட்டு டெல் வி. பிங்கிறது பிரஷர், அழுத்தம். டெல் வி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வால்யூம். சேஞ்ச் இன் வால்யூம், கன அளவில் ஏற்படும் மாற்றம். பிங்கிறது பிரஷர். ஓகேவா? பிரஷர் ஆஃப் த கேஸ், வாயுவினுடைய அழுத்தம். டெல்விங்கிறது சேஞ்ச் இன் வால்யூம், கன அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஸோ இந்த ஃபார்முலா முக்கியம். பி இன்ட்டு டெல்வி அல்லது டெல்வி என்னன்னு போட்டுக்கலாம், வி டூ மைனஸ் வி ஒன்னு போட்டுக்கலாம் அல்லது வி ஒன் மைனஸ் வி டூன்னு போட்டுக்கலாம். எது பெருசா இருக்கோ அதுல இருந்து சின்னதை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வி ஒன்னுங்கிறது இனிஷியல் வால்யூம், தொடக்க கன அளவு. வி டூங்கிறது ஃபைனல் வால்யூம். ஒருவேளை எக்ஸ்பான்ஷன் நடக்குது அப்படின்னா இனிஷியல் வால்யூமை விட ஃபைனல் வால்யூம் அதிகமா இருக்கும். கரெக்டா? தொடக்க கன அளவை விட இறுதி கன அளவு அதிகமா இருக்கும். அப்போ இறுதி கன அளவு மைனஸ் தொடக்க கன அளவுன்னு போடுவோம். வி டூ மைனஸ் வி ஒன்னு போடுவோம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோ. ஒருவேளை இனிஷியல் வால்யூம் அதிகமா இருக்கு, ஃபைனல் வால்யூம் கம்மியா இருக்கு, கம்ப்ரஷன் நடக்குதுன்னு வச்சுக்கவே, இனிஷியல் அதிகமா இருக்கும், ஃபைனல் கம்மியா இருக்கும். அப்ப வி ஒன் மைனஸ் வி டூன்னு மாத்திக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து எப்ப யூஸ் பண்ணணும், சாரி, ஸோ இது எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா வி டூ கிரேட்டர் தென் வி ஒன்னா இருக்கும்போது. ஓகேவா? ஃபைனல் வால்யூம் இஸ் கிரேட்டர் தென் இனிஷியல் வால்யூம்னா. ஒருவேளை வி ஒன் கிரேட்டர் தென் வி டூவா இருந்துச்சு அப்படின்னா டபிள்யூக்கு என்ன ஃபார்முலா வரும்னா பி இன்ட்டு வி ஒன் மைனஸ் வி டூன்னு வரும். எனிவே சேஞ்ச் இன் வால்யூம் போடணும் அங்க. சொல்றது புரியுதா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. இது ஃபார்முலா, டபிள்யூக்கான ஃபார்முலா, டபிள்யூக்கான ஃபார்முலா
நோட் பண்ணிக்க, முக்கியம். W வந்து முக்கியம். அப்போ Pக்கு Vக்கு ஒரு கிராஃப் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ Wக்கு என்ன ஃபார்முலா? P இன்ட்டு டெல் வியா. ஸோ பியும் வால்யூம், ப்ரெஷரும் வால்யூம். அப்ப ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ஒரு கிராஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ஒரு கிராஃப் கொடுக்குறாங்க. ஓகேவா? பிக்கும் விக்கும் ஒரு கிராஃப் கொடுக்குறாங்க, பிவி கிராஃப். இது வந்து இந்த கிராஃப்க்கு பேர் வந்து பிவி கிராஃப், ப்ரெஷர் வால்யூம் கிராஃப். ஓகேவா? அப்ப ஒர்க் டன் வேணும்னா என்ன கால்குலேட் பண்ணணும்னா ஏரியா கால்குலேட் பண்ணணும். ஏரியா அண்டர் பிவி கிராஃப். பிவி வரைபடத்தின் பரப்பு ஏரியா கால்குலேட் பண்ணணும். ஏரியா கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? பிவி கிராஃப் கொடுக்குறாங்க. பிக்கு விக்கு ஒரு கிராஃப் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? சோ இப்ப W கேக்குறாங்கன்னா ஏரியா கால்குலேட் பண்ணணும். ஏரியா அண்டர் பிவி கிராஃப், பிவி வரைபடத்தினுடைய பரப்பு கால்குலேட் பண்ணணும். அவ்வளவுதான். சொல்றது புரியுதுங்களா? முக்கியம். இந்த கிராஃப வச்சு ஒர்க் டன் அடிக்கடி கேட்டிருக்கான். ஓகேவா? பிவி கிராஃப் கொடுத்துட்டு ஒர்க் டன் அடிக்கடி கேட்டிருக்கான். நல்லா கவனிச்சுக்கணும். ஏரியா கால்குலேட் பண்ணணும் அந்த இடத்துல நம்ம. சரியா? இதுல ஆக்சுவலா ரெண்டு டைப் ஆஃப் ப்ராசஸஸ் இருக்கு. சைக்கிளிக் ப்ராசஸஸ், நான் சைக்கிளிக் ப்ராசஸஸ். நோட் பண்ணிட்டியா? இது பிவி கிராஃப் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா கால்குலேட் பண்ணணும். பிவி வரைபடத்தினுடைய பரப்பு கால்குலேட் பண்ணா போதும். சரியா? நோட் பண்ணிட்டீங்களா சாமி? இது முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா இதை வச்சு அடிக்கடி கேட்டிருக்கான். பிவி கிராஃப் கொடுத்துட்டு ஒர்க் டன் கேட்டுட்டே இருந்திருக்கான். சரியா? இந்த பிவி கிராஃப் வந்து ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் பார்ப்போம். 4 ப்ராசஸ் அடுத்தது பார்ப்போம்ல, தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ். அந்த 4 ப்ராசஸ்லயுமே இந்த பிவி கிராஃப் பார்ப்போம், பிடி கிராஃப் பார்ப்போம், விடி கிராஃப் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் இருக்கு. சரியா? ஸோ இதுல பிவி கிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்துக்கும். சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? தேவையில்லாம அன்மியூட் பண்ணாதீங்க, வீடியோ ஆன் பண்ணாதீங்க. ஸோ வீடியோ எப்பவுமே ஆஃப்லயே வச்சுக்கோங்க. அன்மியூட் வந்து ஏதாவது டவுட்டா இருந்தா மட்டும் கேளுங்க, அதர்வைஸ் மியூட்லயே வச்சுக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது இதுல ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. ஒன்னு வந்து சைக்கிளிக் ப்ராசஸ். இப்ப எல்லாமே ஒர்க் டன்ல தான் பார்த்துட்டு இருக்கோம், வேலையில தான் பார்த்துட்டு இருக்கோம். சைக்கிளிக் ப்ராசஸ், நான் சைக்கிளிக் ப்ராசஸ். சைக்கிளிக் ப்ராசஸ்னா சுழற்சி இயக்கம். இது சுழற்சியற்ற இயக்கம். சுழற்சி இயக்கம், சுழற்சியற்ற இயக்கம். ஓகேவா? சுழற்சி இயக்கம்னா இப்படி வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிவி கிராஃப் போடுறேன்னு வச்சுக்கவேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ஏ பி சி டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏல இருந்து ஆரம்பிச்சு எகைன் ஏலயே முடியுதா? ஏ பி சி டி ஏவா? ஏல இருந்து ஆரம்பிச்சு ஏலயே முடியுது. இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. சோ ஏல இருந்து ஆரம்பிச்சு ஏ
டு பி, பில இருந்து சி, சில இருந்து டி, டில இருந்து எகைன் ஏலையே முடியுது. ஸோ ஏழு ஆரம்பிச்சு ஏழையே முடியுது அப்படின்னா அது வந்து சைக்கிளிக் ப்ராசஸ், சுழற்சி இயக்கம். சுழற்சியற்ற இயக்கம்ல வந்து தொடக்கமும் முடிவும் ஒன்னா இருக்காது. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா தொடக்கமும் முடிவும் ஒன்னா இருக்காது. இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுதுன்னு வச்சுக்குவேன், அல்லது இப்படி இப்படி முடிஞ்சிடும், இப்படி முடிஞ்சிடும். ஸோ இனிஷியல் ஃபைனல் வந்து ஒன்னா இருக்காது. ஓகேவா? ஏல ஆரம்பிச்சு பில முடிஞ்சு. ஓகேவா? சைக்கிளிக் ப்ராசஸ்ல இது வந்து கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு பார்க்கணும். கிளாக் வைஸ் கடிகார திசையா இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் டன் வந்து பிளஸ், ஆன்டி கிளாக் வைஸ் எதிர் கடிகார திசை ஒர்க் டன் வந்து மைனஸ். கடிகார திசைனா ஒர்க் டன் பிளஸ், எதிர் கடிகார திசைனா ஒர்க் டன் மைனஸ். ஓகேவா? கடிகார திசைனா ஒர்க் டன் பிளஸ், எதிர் கடிகார திசைனா ஒர்க் டன் மைனஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. நோட் பண்ணிக்கோ. ஏதாவது பாயிண்ட் இருந்துச்சுன்னா நான் பின்னால் அப்படியே வரும்போது சொல்லிடுறேம்மா. சரியா? இந்த மாதிரி ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. எங்க ஆரம்பிக்குதோ அங்கேயே முடிஞ்சதுன்னா அது சைக்கிளிக் ப்ராசஸ், சுழற்சி இயக்கம். ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துல முடியுது அப்படின்னா அது நான் சைக்கிளிக் ப்ராசஸ். ஓகேவா? இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்ல டெல்யூ வந்து ஜீரோவா இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோ. சைக்கிளிக் ப்ராசஸ்ல டெல்யூ வந்து ஜீரோவா இருக்கும். டெல்யூங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த ஸ்டேட். ஓகேவா? இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் மாறுச்சுன்னா டெல்யூ வந்து இருக்கும். இங்க ஆரம்பிச்ச இடத்துலயே முடிக்குதா, அப்ப இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேம், அப்ப டெல்யூ வந்து ஜீரோ. இது முக்கியம். சைக்கிளிக் ப்ராசஸ் சுழற்சி இயக்கத்துல டெல்யூ ஜீரோ. என்ன காரணம்னா ஆரம்பிச்ச இடத்துலயே முடிக்குது. கரெக்டா? அப்ப இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேம் தான். ஆரம்ப நிலையும் இறுதி நிலையும் ஒண்ணுதான். அப்ப டெல்யூ வந்து ஜீரோ. சொல்றது புரியுதுங்களா? அப்ப ஆரம்பத்துல என்ன வெப்பநிலையில இருந்துச்சோ அதே வெப்பநிலையில தான் இறுதியிலையும் இருக்கும். அப்ப வந்து டெம்பரேச்சர் சேஞ்சே ஆகல, அப்ப டெல்யூ வந்து ஜீரோ ஆயிரும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெல்யூ பிளஸ்ன்னு போடுவோம். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெல்யூ மைனஸ்னு போடுவோம்னு சொல்றேன். டெம்பரேச்சரே சேஞ்ச் ஆகலைன்னா டெல்யூ ஜீரோ. சொல்றது புரியுதுங்களா? சோ இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு, பார்த்து நோட் பண்ணிக்கும். சரியா? இதான் ஒர்க் டன். ஒர்க் டன் பத்தி பார்த்தாச்சு. முக்கிய ஒர்க் டன் தான் அடிக்கடி கேட்டிருக்கான். அதனால பார்த்து வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ பிளஸ் டபிள்யூ. டெல் கியூங்கிறது சேஞ்ச் இன் ஹீட், டெல்யூங்கிறது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, டபிள்யூங்கிறது ஒர்க் டன்னா. அந்த ஒர்க் டன்னுக்கான ஃபார்முலாஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். சரியா? ஒர்க் டனுக்கு பி இன்ட்டு டெல் வின்னு ஃபார்முலா பார்த்தோம், அல்லது பி இன்ட்டு வி டூ மைனஸ் வி ஒன்னு பார்த்தோம், அல்லது வி ஒன் மைனஸ் வி டூன்னு போட்டுக்கலாம். எது பெருசா இருக்கோ அதுல இருந்து சின்னதா மைனஸ் பண்ணிக்கணும். சரியா? அது வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு எப்படி, நான் சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு எப்படி, டிவி கிராஃப் கொடுத்தானா ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்றது, ஸோ இந்த இதெல்லாம் இருக்கு. சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து வந்து தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ், வெப்ப இயக்கவியல் நிகழ்வுகள். இதுல 4 ப்ராசஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஐசோகோரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக்னு சொல்லுவாங்க, அல்லது ஐசோமெட்ரிக்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஐசோகோரிக் அல்லது ஐசோமெட்ரிக் ப்ராசஸ். ஓகேவா? இத வந்து பருமன் மாறா நிகழ்வு அல்லது கனளவு மாறா. பருமன்னாலும் ஒண்ணுதான், கன அளவுனாலும் ஒண்ணுதான். பருமன் அல்லது கனளவு மாறா நிகழ்வு.
பருமன் அல்லது கனளவு மாறா நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. ஐசோகோரிக் ப்ராசஸ் ஆர் ஐசோமெட்ரிக் ப்ராசஸ். செகண்ட் ஐசோபாரிக் ப்ராசஸ். சோ பார்னா எதோட யூனிட்? பிரஷரோட யூனிட் தான் பாரு. கரெக்டா? பிரஷரோட ஒரு யூனிட். ஒரு பாருங்கிறது 10⁵ பாஸ்கல் அப்படின்னு பார்ப்போம். அப்போ இது வந்து பிரஷரை பேஸ் பண்ணி வரணும். இது வந்து அழுத்தம் மாறா நிகழ்வு. அழுத்தம் மாறா நிகழ்வு. தேர்டு ஐசோதெர்மல் ப்ராசஸ். வெப்பநிலை மாறா நிகழ்வு. வெப்பநிலை மாறா நிகழ்வு. லாஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ். வெப்பம் மாறா நிகழ்வு. ஐசோகோரிக் ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியாபேட்டிக் ப்ராசஸ். பருமன் அல்லது கனளவு மாறா நிகழ்வு, அழுத்தம் மாறா நிகழ்வு, வெப்பநிலை மாறா நிகழ்வு, வெப்பம் மாறா நிகழ்வு. இந்த 4 ப்ராசஸ் தான் பார்க்க போறோம். சரியா? முக்கியம் இந்த 4 ப்ராசஸும். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் முக்கியம். அதுக்கப்புறம் அந்த ஒர்க் டன் ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அது முக்கியம். அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் முக்கியம். இது ஈஸியான யூனிட் தான். இதுல கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளால ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. ஸோ இது ஆக்சுவலா வந்து நீங்க பிசிக்ஸ்லயும் படிப்பீங்க, கெமிஸ்ட்ரிலையும் படிப்பீங்க. கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் லைட்டா டிஃபரெண்டா பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ பிசிக்ஸும் பார்ப்பீங்க, இதுல கெமிஸ்ட்ரிலையும் தெர்மோடைனமிக்ஸ்னு ஒரு யூனிட் இருக்கு. சரியா? ரெண்டுக்குமே உனக்கு யூஸ் ஆகும். கிட்டத்தட்ட எல்லாம் சேம் தான். சரியா? இதை நோட் பண்ணிக்கோ. ஒவ்வொரு ப்ராசஸா பார்ப்போம். ஏதாவது டவுட் இருக்கா சாமி இது வரைக்கும் பார்த்ததுல? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அப்பவே நீ கேட்டு சேட் பாக்ஸ்ல போடு, அல்லது மைக் ஆன் பண்ணி கேட்கலாம் தாராளமா, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. சரியா? சரிம்மா, நோ டவுட்டா? ஓகே, ரைட். ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் ஓகே தானே? ரைட். ஸோ அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐசோகோரிக் ப்ராசஸ், பருமன் மாறா நிகழ்வு, அல்லது ஐசோமெட்ரிக் ப்ராசஸ்னு சொல்லலாம், கனளவு மாறா நிகழ்வுன்னு சொல்லலாம். சரியா? ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இதுல வந்து ஐசோகோரிக் ப்ராசஸ்னா என்ன வந்து மாறாது? கனளவு வந்து மாறாது. வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ வால்யூம் V வந்து கான்ஸ்டன்ட். கனளவு மாறாது அல்லது பருமன் மாறாது. வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். அதுதான் பருமன் மாறா நிகழ்வு. பருமன் வந்து மாறாது. சொல்றது புரியுதா? கான்ஸ்டன்டா இருக்கு. வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா ஈக்குவேஷன். சோ ஈக்குவேஷன் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா? PV ஈக்குவல் டு என்னது? NRT-யா? சோ PV ஈக்குவல் டு NRT. சோ Pங்கிறது பிரஷர் ஆஃப் த கேஸ், Vங்கிறது வால்யூம் ஆஃப் த கேஸ். ஓகேவா? Pங்கிறது அழுத்தம், வாயுவின் அழுத்தம், Vங்கிறது வாயுவின் கன அளவு, Nங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், மோல்களின் எண்ணிக்கை, கேபிட்டல் R அப்படிங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், பொது வாயு மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். சோ Tங்கிறது டெம்பரேச்சர். Tங்கிறது டெம்பரேச்சர். PV equal to NRT. ஸோ இது ஈக்குவேஷன் பார்த்திருப்போம். ஸோ இதுல நல்லா கவனிச்சுக்கோ, எது எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடணும். வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட்,
நம்பர் ஆஃப் மோல்ஸும் ஒரு கேஸ்ல நம்பர் ஆஃப் மோல்ஸும் எப்பவும் மாறாது. அதே மாதிரி யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆரும் கான்ஸ்டன்ட். ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஸோ இங்க பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னது டெம்பரேச்சர். P directly proportional to temperature. So இப்போ P1 by P2 is equal to என்னன்னு போட்டுக்கலாம் T1 by T2 னு போட்டுக்கலாம் directly proportional. சரியா? P1 by P2 is equal to T1 by T2 னு போட்டுக்கலாம். Pressure is directly proportional to the temperature. சரியா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. டக்கு டக்குன்னு நோட் பண்ணுங்க. இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸும் மாறாத ஒரு கேஸ்ல யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டும் அதுவும் கான்ஸ்டன்ட் ஆரும் கான்ஸ்டன்ட். இங்க வால்யூமும் கான்ஸ்டன்ட். இப்போ P டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு T அப்படின்னு படும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு லா பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? பாய்லைஸ் லா, கே-லூசாக்ஸ் லா, இந்த மாதிரி நிறைய லாஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த லாஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த ரிலேஷன் ஞாபகம் வச்சுப்போம். ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னாவே P டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு T. வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட், Pயும் Tயும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சரியா? சோ அடுத்து வந்து நோட் பண்ணிட்டியா? ரைட். செகண்ட் பிவி கிராஃப். மேஜரா பிவி கிராஃப் போடுவோம், பிடி கிராஃபும் போடுவோம். இப்போ பிவி கிராஃப் எப்படி வரும்? இது பிவி. ஓகேவா? பிக்கு விக்கு ஒரு கிராஃப் போட்டோம்னா இங்க வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா. சோ அப்போ வந்து கிராஃப் இந்த மாதிரி வரும். இனிஷியல் வால்யூமும் சரி ஃபைனல் வால்யூமும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான், மாறாது. வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். அப்ப கிராஃப் வந்து இந்த மாதிரி வரும், ஸ்ட்ரெயிட் லைனா வரும். ஓகேவா? பிடி கிராஃப் போட்டோன்னு வச்சுக்கவேன். பிக்கும் டிக்கும் ஒரு கிராஃப் போட்டோம்னா என்ன வரும்? ஸ்ட்ரெயிட் லைனா வரும். கரெக்டா? ஏன்னா பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டி தானே இந்த ப்ராசஸ்ல. இப்போ பிடி கிராஃப் வந்து போட்டோம்னா இது பிவி கிராஃப், பிடி கிராஃப். இந்த கிராஃப் நோட் பண்ணிக்கோ. இங்க வால்யூம் வந்து மாறாது. இந்த ப்ராசஸ்ல வால்யூம் வந்து மாறாது. இப்போ இங்க ஏல இருந்து இங்க பிக்கு வருதுன்னு வச்சுக்கவே. இந்த ப்ராசஸ்ல என்ன மாறாது? வால்யூம் வந்து மாறாது. வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாது. இனிஷியல் வால்யூமும் ஃபைனல் வால்யூமும் சேம். அதான் ஐசோகோரிக் ப்ராசஸ். பருமன் மாறா நிகழ்வு. பருமன் மாறாது, வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாது. இனிஷியல் வால்யூமும் ஃபைனல் வால்யூமும் சேமா இருக்கும். சரியா? சரி, நோட் பண்ணிட்டியா? அடுத்தது ஒர்க் டன். முக்கியம். ஒர்க் டன் வந்து முக்கியம்ப்பா. கொஞ்சம் வேகமா எழுதுலவே நீட்டா நோட் பண்ணிக்கணும். ஒர்க் டன் வேலை. சோ டபிள்யூ வந்து என்ன ஃபார்முலா? பி இன்டு டெல் வியா. சோ இங்க டெல் வி என்னவாயிரும்? ஜீரோவா? அப்ப ஒர்க் டன் வந்து ஜீரோ. ஏன்னா சேஞ்ச் இன் வால்யூமே கிடையாது. கனளவு மாறுதா? மாறாது. ஏன்னா இதுதான் கனளவு மாறா நிகழ்வு, பருமன் மாறா நிகழ்வு. பருமன் இங்க மாறவே இல்லை, வால்யூம் சேஞ்சே ஆகல. அப்ப சேஞ்ச் இன் வால்யூம் ஜீரோ. அப்ப ஒர்க் டன் வந்து ஜீரோ. ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்டிருக்கான். ஓகேவா? ஒரு கிராஃப் கொடுத்துட்டு இந்த ஐசோகோரிக் ப்ராசஸ்ல ஒர்க் டன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கா. ஐசோகோரிக் ப்ராசஸ்ல ஒர்க் டன் என்னன்னு கேட்டிருக்கா. சோ அப்ப வந்து ஒர்க் டன் வந்து ஜீரோ. ஓகேவா? முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க இனிஷியல் வால்யூமும் ஃபைனல் வால்யூமும் ஈக்குவலா இருக்கும். அப்ப சேஞ்ச் இன் வால்யூம் வந்து ஜீரோ. ரொம்ப முக்கியம். தேர்டு இது. ஃபோர்த்து
ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துக்கிறேன். FLOT ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வெப்ப இயக்கவியலின் முதல் விதிக்கு டெல் கியூ ஈக்குவல் டு என்னது டெல் யூ பிளஸ் டபிள்யூவா. ஆனா இங்க டபிள்யூ என்னது ஜீரோ. இங்க வந்து டெல் கியூவும் டெல் யூவும் ஈக்குவலா இருக்கும். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா என் சிவி டெல்டிக்கு ஈக்குவலா இருக்கும். என் சிவி டெல்டிக்கு ஈக்குவலா இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், சிவிங்கிறது கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஸ்பெசிபிக் ஹீட். ஓகேவா. மாறா கனளவு அல்லது மாறா பருமனில் வந்து மோலார் ஸ்பெசிபிக் ஹீட், மோலார் தன்வெப்ப ஏற்பத்திறன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். டெல்டிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம். சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த நாலும் எல்லா ப்ராசஸ்க்கும் பார்ப்போம். இந்த நாலும் இப்ப 4 பார்த்தோம்ல. ஈக்குவேஷன் ஒண்ணு பார்த்தோம், இன்னொன்னு வந்து பிவி கிராஃப் பிடி கிராஃப் எல்லாம் பார்த்தோம்ல. ரெண்டாவது தேர்டு வந்து ஒர்க் டன் வேலை. நாலாவது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் FLOT வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. இந்த 4 வந்து எல்லா ப்ராசஸ்க்கும் பார்ப்போம். FLOTனா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்மா, வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. அததான் ஷார்ட்டா வந்து FLOTன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். கரெக்டா. ஏன்னா எல்லா இடத்துலயும் அதை எழுதிட்டு இருக்க வேணாம். FLOTன்னு மீன் பண்ணிக்கிறேன். சிவினா கான்ஸ்டன்ட் வால்யூம்ல மோலார் ஸ்பெசிபிக் ஹீட். மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் இன் கான்ஸ்டன்ட் வால்யூம். வால்யூம் வந்து இங்க கான்ஸ்டன்ட் தானே. ஓகேவா. மாறா கனளவில் மோலார் தன்வெப்ப ஏற்பத்திறன். மோலார் தன்வெப்ப ஏற்பத்திறன். மாறா கனளவில் மோலார் தன்வெப்ப ஏற்பத்திறன். ஓகேவா. என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், மோல்களின் எண்ணிக்கை. டெல்டினா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம். அதெல்லாம் பிரச்சனை இல்லையே. சோ சிவினா மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் இன் கான்ஸ்டன்ட் வால்யூம், மாறா கனளவில் அல்லது மாறா பருமனில் மோலார் தன்வெப்ப ஏற்பத்திறன். சோ இதெல்லாம் வந்து இந்த தன்வெப்ப ஏற்பத்திறன், வெப்ப ஏற்பத்திறன் இதெல்லாம் வந்து நம்ம எங்க பார்ப்போம்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், இப்ப பருப்பொருளின் வெப்ப பண்புகள் அதுலதான் பார்ப்போம். அந்த யூனிட்ல பார்ப்போம். சரியா. சோ எனிவே இந்த இடத்துல இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்க போதும். நோட் பண்ணிட்டியா. போட்டிங்களா. ஓகேப்பா. ரைட். இது வந்து ஐசோகோரிக் ப்ராசஸ். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸ் அழுத்தம் மாறா நிகழ்வு. அப்போ இங்க என்ன மாறாது, அழுத்தம் மாறாது. ஓகேவா. இப்போ பிரஷர் இஸ் கான்ஸ்டன்ட். நீ வந்து அப்பா அப்படி எடுத்து விடுறேன், அது எனக்கு எடுத்துட்டு வரும்போது. மைக் யாரும் சாமியை அன்மியூட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இங்க பிரஷர் இஸ் கான்ஸ்டன்ட், அழுத்தம் மாறாது. அழுத்தம் வந்து மாறாது. அந்த 4 கேஸ் இங்கேயும் பார்ப்போம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம், ஈக்குவேஷன் சமன்பாடு. இங்க PV = nRT தானே. இதுதான் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இங்க பிரஷர் கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். இங்க வந்து V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. V வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. அப்ப V1/V2 = என்னன்னு போட்டுக்கலாம், T1/T2 போட்டுக்கலாம் இங்க. இங்க Vயும் Tயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். சரியா. இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சோ ஐசோகோரிக் ப்ராசஸ் பருமன் மாறா நிகழ்வுல Pயும் Tயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருந்துச்சு. இங்க ஐசோபாரிக் ப்ராசஸ்ல Vயும் Tயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டோ அதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்ப மீதி இருக்கிற ரெண்டும் ப்ரொபோர்ஷனாலிட்டி பார்க்கணும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலான்னு பார்க்கணும். சொல்றது புரியுதுங்களா.
நோட் பண்ணிட்டீங்க சாமி? ரைட். எந்த டவுட்டா இருந்தாலும் கேளு, ஓகேவா? அப்பதான் போட முடியும். ஸோ அடுத்தது இதுல வந்து செகண்ட் என்ன பார்ப்போம்? பிவி கிராஃப் பார்ப்போமா? பிவி கிராஃப். அப்போ இங்க பிக்கும் விக்கும் ஒரு கிராஃப் போடுறோம் அப்படின்னா பிக்கும் விக்கும் ஒரு கிராஃப் போடுறோம் அப்படின்னா இங்க பிரஷர் கான்ஸ்டன்ட் ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏல இருந்து இங்க பிக்கு வந்து போகுது. இங்க பிரஷர் கான்ஸ்டன்ட், பி வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? அப்ப இங்க இனிஷியல் பிரஷரும் ஃபைனல் பிரஷரும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இனிஷியல் பிரஷரும் ஃபைனல் பிரஷரும் ஈக்குவலா இருக்கும். ஆனா வால்யூம் வந்து இங்க சேஞ்ச் ஆகுது பாருங்க. இது V1, இது V2. வால்யூம் வந்து என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இங்க எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இது பிவி கிராஃப். இங்க வந்து விடி கிராஃப்னு போட்டுக்கலாம். விடி கிராஃப், விடி கிராஃப். விக்கும் டிக்கும் ஒரு கிராஃப் போடுறோம் அப்படின்னா பிக்கும் டிக்கும் ஒரு கிராஃப் போடுறோம்னா இங்க வந்து எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப ஸ்ட்ரெயிட் லைனா. இங்க வந்து வியும் டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சொல்றது புரியுதுங்களா? இந்த கிராஃப் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ. இதை நோட் பண்ணிட்டியா சாமி? முக்கியம், இந்த கிராஃப் எல்லாம் முக்கியம், பார்த்து வச்சுக்கோ. இந்த ஷேப் எல்லாம் முக்கியம், ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கிராஃப் பார்த்தாச்சா? ஸோ அடுத்து வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ்ல அடுத்து என்ன பார்க்க போறோம்னா தேர்டு என்னது? ஒர்க் டன் பார்ப்போமா? ஒர்க் டன், வேலை. ஸோ டபிள்யூக்கு என்ன ஃபார்முலா? பி இன்ட்டு டெல் பி. ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும். இந்த பிவிக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? என்ஆர்டின்னு போட்டுக்கலாமா? என்ஆர், இங்க என்ஆர் மாறாது, என்ன மட்டும் மாறும்? டி மட்டும் மாறும். அதனால டெல் டின்னு போட்டுக்கலாம். ஸோ டபிள்யூ ஈக்குவல் டு என்ஆர் டெல் டி நீங்க போட்டுக்கலாம். இந்த ஃபார்முலாவை போட்டுக்கலாம். ஒர்க் டனுக்கு ஃபோர்த் ஒன், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், எஃப்எல்ஓடி. ஸோ எஃப்எல்ஓடி போட்டோம்னா இங்க டெல் கியூ ஈக்குவல் டு என்ன வரும்? டெல் யூ பிளஸ் டபிள்யூ. ஸோ இங்க டெல் கியூவை என்னன்னு போட்டுக்கலாம்னா என் சிபி இன்ட்டு டெல் டின்னு போட்டுக்கலாம். இங்க சிபிங்கிறது அதேதான், மோலார் ஸ்பெசிபிக் ஹீட், மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் இன் கான்ஸ்டன்ட் பிரஷர். இன் கான்ஸ்டன்ட் பிரஷர், சிபினா கான்ஸ்டன்ட் பிரஷர், மாறா அழுத்தத்தில்
மோலார் தன்வெப்ப ஏற்பத்திறன். மோலார் தன்வெப்ப ஏற்பத்திறன். மோலார் தன்வெப்ப ஏற்பத்திறன். இதுக்கு என்சிபி டெல்டின்னு போட்டுக்கலாம். டெல்யூக்கு என்ன போட்டுக்கலாம்? என்சிவி டெல்டின்னு போட்டுக்கலாம். கரெக்டா? போன இதுல பார்த்தோம்ல என்சிவி டெல்டி பிளஸ் டபிள்யூக்கு என்ஆர் டெல்டின்னு போட்டுக்கலாம். இதுல காமனா என்னப்பா இருக்கு? இதுல காமனா என்ன இருக்கு? என்னும் டெல்டியும் காமனா இருக்கா? அதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ என்னும் டெல்டி காமனா இருக்கனால கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு? சிபி ஈக்குவல் டு சிவி பிளஸ் ஆர்னு இருக்கு. அப்ப ஆர் வேணும்னா சிபி மைனஸ் சிவின்னு போட்டுக்கலாம். இந்த ரிலேஷன் தெரியுமா? இந்த ரிலேஷன் வந்து இங்க வரும். ஆர் ஈக்குவல் டு, அதாவது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் ஈக்குவல் டு சிபி மைனஸ் சிவின்னு போட்டுக்கலாம். ரைட்டா? இதை நோட் பண்ணிக்க சாமி. நோட் பண்ணிட்டீங்களா? யாருக்கா ஏதாவது டவுட்? ஓகே மேம். டன். ஸோ இது வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ். அடுத்து வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ் வெப்பநிலை மாறா நிகழ்வு. ஐசோதெர்மல் ப்ராசஸ் வெப்பநிலை மாறா நிகழ்வு. சோ வெப்பநிலை இங்க மாறாதுன்னா இங்க என்ன மாறாது? டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் T இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? வெப்பநிலை வந்து இங்க மாறாது. வெப்பநிலை மாறாது. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம்? வழக்கமா ஈக்குவேஷன் பார்ப்போமா? ஸோ ஈக்குவேஷன் என்ன வரும்? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV is equal to nRT-ஆ? இங்க என்னென்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தா N, R, T-யும் கான்ஸ்டன்ட். அப்ப PV is equal to கான்ஸ்டன்ட். PV equal to மாறிலி. கரெக்டா? ஸோ இந்த ரிலேஷன் இங்க வருது. அப்போ PV equal to மாறிலினா P1 V1 equal to எப்படி போட்டுக்கலாம்? P2 V2ன்னு போட்டுக்கலாம். அப்போ P1 by P2 is equal to என்னன்னு போட்டுக்கலாம்? V2 by V1ன்னு போட்டுக்கலாம். இங்க P யும் V எப்படி இருக்கு? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஓகேவா? P யும் V யும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அல்லது PV equal to மாறிலின்னு போட்டாலும் ஓகே தான். ஒன்றும் தப்பு கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? இங்க PV equal to கான்ஸ்டன்ட்.
நோட் பண்ணிட்டீங்களா? இங்க பியும் வி எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ரெண்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மாதிரி வரும். சரியா? இப்ப இதுக்கு ரெண்டாவது கிராஃப் போட்டோம் அப்படின்னா, பிவி கிராஃப் போட்டோம்னா பிக்கும் விக்கும் ஒரு கிராஃப் போடுறேன்னு வச்சுக்கவேன். பிக்கு விக்கு ஒரு கிராஃப் போடுறேன்னு வச்சுக்கவேன். இங்க வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ப்ரெஷர் என்ன ஆகணும்? டிக்ரீஸ் ஆகணும். ஸோ கிராஃப் இந்த மாதிரி ஷேப்ல வரும். வால்யூம் வந்து இது இனிஷியல் வால்யூம், ஃபைனல் வால்யூம் என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ ஏல இருந்து பிக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனல் வால்யூம் என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரெஷர் என்ன ஆயிடுச்சு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப பியும் டியும் எப்படி இருக்கு? இன்வர்ஸ். பியும் வி எப்படி இருக்கு? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கிராஃப் இந்த ஷேப்ல வரும். ஓகேவா? அதுவே பிடி கிராஃப் போட்டோம்னா, பிடி கிராஃப் போட்டோம்னா ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு கிராஃப் போடுறேன். ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு கிராஃப் போடுறேன். இங்க டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். இப்படி வரும். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். இனிஷியல் டெம்பரேச்சரும் ஃபைனல் டெம்பரேச்சரும் சேமா இருக்கும். ஏன்னா வெப்பநிலை மாறாதா? இங்க டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி விடி கிராஃப் போட்டாலும் சரி, விடி கிராஃப் போட்டாலும் சரி, நமக்கு என்ன மாறாது? டெம்பரேச்சர் மாறாது. பிக்கும் டிக்கும் ஒரு கிராஃப் போறோம்னா இங்கேயும் நமக்கு என்ன மாறாது? டெம்பரேச்சர் மாறாது. ஸ்ட்ரெயிட் லைனா வரும். சொல்றது புரியுதுங்களா? இதை நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணிக்கலாமா? ரைட். சோ இதுல தேர்ட் என்ன பார்ப்போம்? வழக்கமா ஒர்க் டன், வேலை. ஸோ ஒர்க் டனுக்கு இதுல என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா, W ஈக்குவல் டு NRT log base E V2 by V1 அப்படின்னு போடுவோம். அல்லது W ஈக்குவல் டு NRT, இது வால்யூமை வச்சு போட்டா இந்த ஃபார்முலா. அதுவே ப்ரெஷரை வச்சு போட்டோம்னா log base E P1 by P2ன்னு வரும். ஏன்னா வால்யூமும் ப்ரெஷரும் எப்படி இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அங்க V2 by V1னா இங்க P1 by P2ன்னு போட்டுக்கணும். இது அப்படியே லாக் பேஸ் 10க்கா மாத்தணும் அப்படின்னா 2.303 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2.302 சாரி 303 NRT லாக் பேஸ் 10 மாத்திட்டேன். ஓகேவா? V2 by V1. ஸோ இதையும் அப்படியே மாத்தணும்னா W ஈக்குவல் டு என்ன வரும்? 2.303 NRT log base 10 P1 by P2. சரி, இந்த ஒர்க் டன் ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒர்க் டன் ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த நாலும் முக்கியம்.
ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் அந்த ஈக்குவேஷன், அடுத்தது அந்த பிவி கிராஃப். மெயினா பிவி கிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிவி கிராஃப் வச்சுதான் ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுவோம். பிவி கிராஃப், பிடி கிராஃப், விடி கிராஃப் இருந்தா அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க, பெட்டர். ஓகேவா? அதுக்கு லாஸ்டா நான் ஒரு இது எல்லா ப்ராசஸுமே கலந்த மாதிரி சில கிராஃப்ஸ் வச்சிருக்கேன். அதை பாத்தீங்கன்னாவே ஒரு ஐடியா கிடைச்சிடும். சொல்றது புரியுதுங்களா? சோ இதை நோட் பண்ணிட்டீங்களா? ரைட்மா. ஒண்ணு இல்ல, லாக் பேஸ் இ லாக் பேஸ்ட் என்ன மாத்திருக்கேன். ஸோ 2.303 மல்டிப்ளை பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபோர்த் ஒன், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், FLOT. ஸோ FLOT என்னது? டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ பிளஸ் டபிள்யூவா. இங்க டெல் யூ வந்து 0, ஏன்னா டெம்பரேச்சர் வந்து இங்க மாறல, வெப்பநிலை வந்து மாறல. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெல் யூ பிளஸ், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெல் யூ மைனஸ் அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் மாறலைன்னா இன்டர்னல் எனர்ஜியும் மாறாது. கரெக்டா? அப்போ இன்டர்னல் எனர்ஜி அக ஆற்றல் வந்து 0, அக ஆற்றல் மாற்றம் வந்து 0, டெல் யூ வந்து 0. இப்ப இங்க டெல் கியூவும் டபிள்யூவும் ஈக்குவலா இருக்கும், டெல் கியூவும் டபிள்யூவும் ஈக்குவலா. ஸோ இதை நோட் பண்ணியாச்சு. FLOTனா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்மா, வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. அது என்னன்னு தெரியல நினைச்சிட்டு இருக்காத. தமிழ்ல வெப்ப இயக்கவியலின் முதல் விதி, அதைத்தான் நான் ஷார்ட்டா FLOTன்னு போட்டுட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? ஓகே தானே? சோ நோட் பண்ணிட்டியா? அடுத்த ப்ராசஸ் போலாமா? அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ். வெப்பம் மாறா நிகழ்வு. அப்ப இங்க வந்து வெப்பம் மாறாது, டெல் கியூ வந்து அப்போ 0. Q வந்து இங்க வந்து Q is constant, Q is constant. அதாவது Q வெப்பம், வெப்பம் தான், ஹீட் தான் Q. ஓகேவா? சோ வெப்பம் மாறாது இங்க. அதாவது என்ன பண்ணாது, வெப்பத்தை உறிஞ்சவும் செய்யாது, வெளியிருந்து அப்சார்பும் பண்ணாது, ரிலீஸும் பண்ணாது. ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கேஸ் வந்து வெளியிருந்து ஹீட்டை அப்சார்பும் பண்ணிக்காது, வெளியே ரிலீஸும் பண்ணாது. ஓகேவா? அப்ப இங்க சேஞ்ச் இன் ஹீட் என்னது? அப்போ 0. அது என்ன இனிஷியலா என்ன ஹீட்ல இருக்கோ அதே தான் ஃபைனலாவும் இருக்கும். ஏன்னா வெளியிருந்து ஹீட்டையும் எடுத்துக்காது, ஹீட்டை வெளியும் விடாது. அப்ப அதே ஹீட்ல தான் ஃபைனல் வரைக்கும் இருக்கும். அப்ப சேஞ்ச் Q வந்து இங்க கான்ஸ்டன்ட். அப்ப வெப்பம் வந்து மாறாது. அப்ப வெப்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் டெல் Q என்னவாயிரும்? 0 ஆயிரும். ஸோ அதைத்தான் இங்க வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து ஈக்குவேஷன் வந்து 3 ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஈக்குவேஷன் பார்ப்போம். அதுல வந்து ஈக்குவேஷன் வந்து 3 ஈக்குவேஷன் இருக்கு. என்னன்னா பி வி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், மாறிலி. டி வி பவர் காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், மாறிலி. டி பவர் காமா பி பவர் 1 - காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இங்க காமா அப்படிங்கிறது என்னன்னா, இங்க காமாங்கிறது என்னன்னா அடியாபட்டிக் கான்ஸ்டன்ட், வெப்பம் மாறா குணகம். காமாங்கிறது இங்க அடியாபட்டிக் கான்ஸ்டன்ட். இது மோனோஅட்டாமிக் என்ன வரும், டைஅட்டாமிக் என்ன வரும், ட்ரைஅட்டாமிக் என்ன வருங்கிறது நான் சொல்றேன். இதை நோட் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட், இனிஷியலா இதை நோட் பண்ணிக்கோ.
இந்த 3 ஈக்குவேஷன் இங்க வரணும் சரியா. இங்க காமா வந்தது அடியாபேட்டிக் கான்ஸ்டன்ட். இந்த காமாவோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா, இந்த காமாவோட வேல்யூ வந்து ஃபார் மோனோ அட்டாமிக் கேஸ், மோனோ அட்டாமிக் கேஸ், ஓரணு வாயு, ஓரணு வாயுக்கு என்னவா இருக்கும்னா காமாவோட வேல்யூ வந்து 5/3. ஃபார் டைஅட்டாமிக் கேஸ், ஈரணு வாயு, ஈரணு வாயுக்கு வந்து காமா என்னன்னா 7/5. ஃபார் ட்ரைஅட்டாமிக் கேஸ், மூவணு வாயு, காமாவோட வேல்யூ வந்து 9/7. ஓகேவா. மோனோ அட்டாமிக் கேஸ்னா இதெல்லாம் போட்டுக்கலாம், ஹீலியம், நியான், ஆர்கின், ஆர்கான். இதெல்லாம் எக்ஸாம்பிளா போட்டுக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா N2O2, நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் இதெல்லாம் போட்டுக்கலாம். ட்ரைஅட்டாமிக் பார்த்தோம்னா ஓசோன், O3. கரெக்டா. இந்த கேஸஸ்க்கெல்லாம் இதை கேடிஜில பார்ப்போம், நம்ம கேடிஜில பார்ப்போம் இது. நோட் பண்ணிட்டீங்களா. அடுத்து வந்து செகண்ட் என்ன பார்ப்போம், பிவி கிராஃப். பிவி கிராஃப் பார்ப்போமா. பிவி கிராஃப் வந்து இதுக்கு எப்படி வரும்னா, இதுக்கும் பியும் வியும் என்னதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஆனா இதுக்கு வந்து ஸ்டீப்பா இருக்கும் கிராஃப். இங்கேயும் பியும் வியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான், ஆனா ஸ்டீப்பா இருக்கும் கிராஃப். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எதுவும் ஐசோ தெர்மலும் சரி, அடியாபேட்டிக்கும் சரி, வெப்பநிலை மாறா நிகழ்வு, வெப்ப மாறா நிகழ்வு, கிராஃப் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஸ்லோப் வந்து எதுக்கு ஸ்டீப்பா இருக்கோ, எது செங்குத்தா இருக்கோ அது வந்து வெப்பம் மாறா நிகழ்வு, அடியாபேட்டிக் ப்ராசஸ். எதுக்கு ஸ்லோப் அதிகமா இருக்கோ அதுதான் அடியாபேட்டிக் ப்ராசஸ். சொல்றது புரியுதா. ரெண்டுக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும், ஆனா ஸ்லோப் எதுக்கு அதிகமா இருக்கோ, சாய்வு எதுக்கு அதிகமா இருக்கோ அந்த கிராஃப் அடியாபேட்டிக் ப்ராசஸ். சொல்றது புரியுதா. நான் படம் காமிக்கிற பின்னால இந்த கிராஃப் நோட் பண்ணிக்கோ. தேர்ட் ஒன். இங்க ஒர்க் டன்னுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா, தேர்ட் ஒர்க் டன்
வேலை. உங்க ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலானா P1 V1 minus P2 V2 divided by gamma minus 1 அப்படின்னு போட்டுக்கலாம். அல்லது PVக்கு பதிலா NRTன்னு போட்டுக்கலாம். NRT1 minus NRT2 divided by gamma minus 1. அல்லது NR வெளியெடுத்து கூட இந்த ஃபார்முலாவை இப்படி கூட மாத்தி எழுதிக்கலாம். NR காமனா வெளியெடுத்துட்டு கூட T1 minus T2ன்னு போட்டுக்கலாம். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டிவைடட் பை காமா மைனஸ் 1ன்னு போட்டுக்கலாம். காமாங்கிறது அடியாபேட்டிக் கான்ஸ்டன்ட், வெப்பம் மாறா குணகம்னு பார்த்தோம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து நோட் பண்ணி வச்சு. ஸோ இது ஒர்க் டனுக்கான ஃபார்முலா. நோட் பண்ணிட்டியா சாமி? கொஞ்சம் வேகமா நோட் பண்ணிக்கோ. ரைட். ஸோ அடுத்து வந்து ஃபோர்த் ஒன் FLOT. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியலின் முதல் விதி என்னது? del Q is equal to del U plus W வா? இங்க என்ன ஜீரோ? del Q ஜீரோன்னு பார்த்தோமா? கரெக்டா? அப்ப W வேணும்னா மைனஸ் del Uன்னு போட்டுக்கலாம். W வேணும்னா மைனஸ் del Uன்னு போட்டுக்கலாம். இதை நோட் பண்ணிக்கோ. இது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. இங்க del Q ஜீரோ, ஏன்னா வெப்பம் மாறாது. வெப்பம் மாறாதுன்னா சேஞ்ச் இன் ஹீட் என்னவாயிரும்? ஜீரோ ஆயிரும். del Q வந்து சேஞ்ச் இன் ஹீட், வெப்பத்தில் ஏற்படும் மாற்றம் தான் del Q, அது ஜீரோ ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த 4 ப்ராசஸ் தரவா பார்த்து வச்சுக்கணும். சரியா? இது வந்து இந்த கிராஃப், ஒர்க் டன் எது வேணா கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சு. நோட் பண்ணிட்டீங்களா? அது போமா. ஸோ அடுத்து வந்து நல்லா கவனிச்சுக்கோ. இந்த கிராஃப் எப்படி வேணா கேட்பாங்க. ஸோ அதான் நான் வச்சிருக்கேன். இப்ப வந்து PV கிராஃப் எல்லாம் வச்சிருக்கப்பா, நல்லா கவனிச்சுக்கோ, முக்கியம். இதை வச்சு கேட்பாங்க. PV கிராஃப்ஸ் எல்லாம் இங்க நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுல 1 என்ன ப்ராசஸ், 2 என்ன ப்ராசஸ், 3 என்ன ப்ராசஸ், 4 என்ன ப்ராசஸ். ஒன்னு என்ன ப்ராசஸ், 2 என்ன ப்ராசஸ், 3 என்ன ப்ராசஸ். 1 பாருங்க, இது என்ன ப்ராசஸ்? பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கு. கரெக்டா? பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கு, P கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப அது என்ன ப்ராசஸ்? ஐசோபாரிக் ப்ராசஸ், அழுத்தம் மாறா நிகழ்வு. அழுத்தம் மாறா நிகழ்வு. கரெக்டா? ஐசோபாரிக் 1. 4 பாருங்க, 4 V மாறல, V மாறல. கரெக்டா? 4 பாருங்க, V மாறல. Vக்கு அந்த கிராஃப் தானே பார்த்தோம், V மாறல. அப்ப அது என்ன ப்ராசஸ்? 4 வந்து சாரி, 4th தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 4th வந்து என்ன ப்ராசஸ்? ஐசோகோரிக் ப்ராசஸ், பருமன் மாறா நிகழ்வு அல்லது கனளவு மாறா நிகழ்வு. இப்ப 2, 3 பாருங்க. சோ 2 கம்பேர் பண்ணும்போது 3 எப்படி இருக்கு? கொஞ்சம் ஸ்டீப்பா இருக்கு. கரெக்டா? சோ 2 வந்து இப்படி இருக்கு. 2 கம்பேர் பண்ணும்போது 3 கொஞ்சம் செங்குத்தா இருக்கா, ஸ்லோப் அதிகமா இருக்கா? அப்ப வந்து இந்த 3வது அடியாபேட்டிக், 2வது ஐசோதெர்மல். செகண்ட் வந்து ஐசோதெர்மல், வெப்பநிலை மாறா நிகழ்வு.
இது வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ். வெப்பம் மாறாணிகள். கரெக்டா? கரெக்டா சாமி? ஒண்ணு வந்து ஐசோபாரிக் அழுத்தம் மாறா நிகழ்வு, 4 வந்து ஐசோகோரிக் பருமன் மாறா நிகழ்வு. 2, 3 ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா ஸ்லோப் எதுக்கு அதிகமா இருக்கோ அதுதான் வந்து என்னது அடியாபேட்டிக். ஸ்லோப் கம்மியா இருக்கிறது ஐசோதெர்மல். ரெண்டாவது கம்பேர் பண்ணும்போது 3 கொஞ்சம் செங்குத்தா இருக்கா, அப்ப செங்குத்தா இருந்துச்சுன்னா அது அடியாபேட்டிக். சொல்றது புரியுதுங்களா? வெப்பம் மாறா நிகழ்வு. இந்த மாதிரி கிராஃப் எல்லாம் கம்பைன் பண்ணி கொடுப்பாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோ. நெக்ஸ்ட் போலாமா? ரெண்டு மூணு புரியலையா சாமி? ஒண்ணு இல்ல, ரெண்டும் மூணும் வந்து ஸ்லோப் பார்க்கணும். இப்ப ரெண்டாவது மூணாவது மட்டும் தனியா போடுறோம் பாருங்க. இது செகண்டுக்கு இப்படி இருக்கு சாமி, கொஞ்சம் நல்லா கவனிச்சுப்போம். செகண்டுக்கு இப்படி இருக்கு, இது செகண்ட். தேர்டுக்கு இப்படி இருக்கு பாருங்க, கொஞ்சம் இப்படி வந்திருக்கு. இது தேர்டு. இது கொஞ்சம் செங்குத்தா இருக்கா, இது கொஞ்சம் கம்மியா இருக்கு ஸ்லோப். இது வந்து கொஞ்சம் செங்குத்தா இருக்கா 3. சொல்றது புரியுதுங்களா? எது செங்குத்தா இருக்கோ அது அடியாபேட்டிக், வெப்பம் மாறா நிகழ்வு. செங்குத்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐசோதெர்மல். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஐசோதெர்மலும் அடியாபேட்டிக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுல ஸ்லோப் பார்க்கணும். ஓகேவா? எது கொஞ்சம் செங்குத்தா இருக்கோ அது வந்து அடியாபேட்டிக். சாரி, எது செங்குத்தா இருக்கோ அது வந்து அடியாபேட்டிக். ஸ்லோப் அதிகமா இருக்கும் அடியாபேட்டிக். இதுக்கு ஸ்லோப் கம்மியா இருக்கும் ஐசோ தெர்மலுக்கு. சாய்வு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா ஐசோ தெர்மல், அதிகமா இருந்துச்சுன்னா அடியாபேட்டிக். சொல்றது புரியுதுங்களா? ஓகேமா, ரைட். அடுத்து வந்து பிடி கிராஃப்ஸ். இதெல்லாமே பிக்கும் டிக்கும் உள்ள கிராஃப். ஃபர்ஸ்ட் பாருங்க, பி கான்ஸ்டன்டா இருக்கா? அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? ஐசோபாரிக் அழுத்தம் மாறா நிகழ்வு. கொஞ்சம் வேகமா எழுதிக்கோ. ரெண்டு வந்து பார்த்தோன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு. இங்க டெம்பரேச்சர் தான் எடுத்திருக்கு, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு. அது அப்ப என்னது? ஐசோதெர்மல். ஐசோதெர்மல். ஓகேவா? பிவி கிராஃப் தான் அந்த வளைவா வரும். இது வந்து பிடி கிராஃப் பார்த்துட்டு இருக்கோம். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்ப இது வெப்பநிலை மாறா நிகழ்வு. தேர்டு இருக்கட்டும், ஃபோர்த்து பார்ப்போம். ஃபோர்த்து பாருங்க, பியும் டியும் எப்படி இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோஷனலா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு பாருங்க. ஓல இருந்து ஆரம்பிச்சு ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கா? அப்ப பியும் டியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா அது என்னது? ஐசோகோரிக். கரெக்டா? ஐசோகோரிக் பருமன் மாறா நிகழ்வு. மீதி இருக்கிறது என்னதான்? அடியாபேட்டிக் ப்ராசஸ், வெப்பம் மாறா நிகழ்வு. இதை நோட் பண்ணிக்கோ. ஒன்னு பாருங்க பிரஷர் கான்ஸ்டன்ட் ஐசோபாரிக் ப்ராசஸ். ரெண்டு பாருங்க டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ். 4 பாருங்க பியும் டியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. அப்ப அது வந்து பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டின்னு நம்ம எங்க படிச்சோம்? ஐசோகோரிக் ப்ராசஸ்ல படிச்சோம். கரெக்டா? பருமன் மாறா நிகழ்வுல படிச்சோம். தேர்டு வந்து மீதி ரிமைனிங் இருக்கிறது அடியாபேட்டிக் தான், வெப்பம் மாறா நிகழ்வு தான். ரைட்டா? ரைட். கொஞ்சம் டக்கு டக்குன்னு நோட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பிடி கிராஃப்ஸ்.
இதுல எது வேணா கேக்குறாங்கப்பா. ஃபர்ஸ்ட் எல்லாம் பிவி கிராஃப் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் விடி கிராஃப், பிடி கிராஃப் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்துக்கோ. அடுத்து விடி கிராஃப்ஸ். ஓகேவா? இதுல விக்கும் டிக்கும் கிராஃப் போடுறாங்க. இப்ப வந்து வி வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, வி கான்ஸ்டன்டா இருக்கு. வி கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அது என்னது? ஐசோகோரிக். ஒண்ணு வந்து ஐசோகோரிக், பருமன் மாறா நிகழ்வு. ஓகேவா? 2 இருக்கட்டும் வர. 3 பாருங்க, 3 என்ன கான்ஸ்டன்ட்? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்போ ஐசோதெர்மல். ஐசோதெர்மல் வெப்பநிலை மாறா நிகழ்வு. ஃபோர்த் பாருங்க, ஃபோர்த்ல வால்யூமும் டெம்பரேச்சரும் எப்படி இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கா? ஓல் இருந்து ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கா? அப்ப அது வந்து என்ன கிராஃப்? என்ன வரும்? V டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு T எங்க படிச்சோம்? ஐசோபாரிக்ல படிச்சோமா? அழுத்தம் மாறா நிகழ்வு. இப்ப ரெண்டாவது என்னதா? அடியாபெட்டிக் ப்ராசஸ். வெப்பம் மாறா நிகழ்வு. ஓகேவா? இதுல எப்படி கேட்டாலும் போட்டுருவியா? கிராஃப் கொடுத்து கேட்டாலும் சரி, ஃபார்முலா கொடுத்து கேட்டாலும் சரி, ஈஸி தானே இந்த 4 ப்ராசஸ்? போட்டுருவீங்களா எப்படி கேட்டாலும்? ஏதாவது டவுட் இருக்கா? 4 ப்ராசஸ் அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லு சாமி, என்ன டவுட்டா இருந்தாலும் கேட்டுக்கோ. இதை நல்லா படிச்சு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தோம், ஒர்க் டன்னுக்கு ஃபார்முலா பார்த்தோம், அதுக்கப்புறம் 4 ப்ராசஸ் பார்த்திருக்கோம், அந்த கிராஃப்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிருக்கோம். சரியா? இப்படி கேட்டாலும் எழுதிருவியா? ஓகேம்மா, நோ டவுட். மற்றவங்களுக்கு ஓகே தானே? ஓகே, ரைட். ஸோ அடுத்து வந்து கார்னாட் என்ஜின். இது ஆக்சுவலா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியலின் 2ஆம் விதியை பேஸ் பண்ணி இந்த கார்னாட் இன்ஜின் வந்து ஒர்க் ஆகுது. கார்னாட் இன்ஜினுக்கு இன்னொரு பேர் வந்து ஹீட் இன்ஜின், வெப்ப இயந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றது புரியுதுங்களா? இதுல வந்து ஹீட் வந்து இங்க 2 இருக்கும். இங்க வந்து ஒண்ணு வந்து சோர்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து சிங்க்னு சொல்லுவாங்க. ஒண்ணு சோர்ஸ், வெப்ப மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து இது சூடா இருக்கும், இது சூடான பொருள். இன்னொன்னு வந்து சிங்க்னு சொல்லுவாங்க, சிங்க். இத வந்து தேக்கிடம்னு சொல்லுவாங்க, அல்லது வெப்ப ஏற்பின்னு கூட சொல்லுவாங்க, வெப்ப ஏற்பி. ஓகேவா? சோ இத வந்து குளிர்ந்த பொருளா இருக்கும், இதோட டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், குளிர்ந்த பொருளா இருக்கும். இப்ப இங்க ஹீட் வந்து எங்கிருந்து எங்க போகும்னா சோர்ஸ்ல இருந்து சிங்க்குக்கு போகும். சோர்ஸ்ல இருந்து இந்த சோர்ஸோட டெம்பரேச்சரை T1, ஹீட்டை வந்து Q1ன்னு வச்சுக்கிறேன். சிங்கோட டெம்பரேச்சரை T2, ஹீட்டை வந்து Q2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்கிருந்து சோர்ஸ்ல இருந்து சிங்க்குக்கு, அதாவது வெப்ப மூலத்திலிருந்து தேக்கிடத்துக்கு டெம்பரேச்சர் வந்து போகும். ஓகேவா? ஹீட் வந்து போகும். அப்படி போகும்போது சம் ஹீட் வந்து இங்க ஒரு ஒர்க் டன்னா வந்து போயிடும், வேலை செய்யறதுக்காக எடுத்துப்பாங்க. கொஞ்சம் ஹீட் வந்து இங்க வேலை செய்யறதுக்காக எடுத்துப்பாங்க. சொல்றது புரியுதுங்களா? இங்க வந்து சோர்ஸ்ல இருந்து, இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹாட் ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ்ல கூட பார்த்துக்கோ, ஹாட் ரிசர்வாயர், கோல்டு ரிசர்வாயர் அப்படின்னு கொடுக்கும். ஹாட் ரிசர்வாயர், கோல்டு ரிசர்வாயர். இங்க வந்து T1 வந்து கிரேட்டர் தன் T2வா இருக்கும், Q1 கிரேட்டர் தன் Q2வா இருக்கும். ஓகேவா? இங்க சோர்ஸ்ல இருந்து சிங்க்குக்கு, வெப்ப மூலத்திலிருந்து தேக்கிடத்துக்கு ஹீட் வந்து நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்படுது. அப்படி பண்ணப்படும் போது கொஞ்சம் ஒர்க் டனுக்கு கொஞ்சம் போயிருது.
ஓகேவா? சோ இது வந்து வெப்பம் வந்து சூடான பொருளிலிருந்து குளிர்ந்த பொருளுக்கு அனுப்பப்படுது. அப்ப இங்க ஒரு வேலை செய்யப்படுது. அந்த வேலைக்கு கொஞ்சம் ஹீட்டை எடுத்துக்குமா? ஹீட் எனர்ஜி எடுத்துக்கும். ஓகேவா? சோ அது வந்து ஃபார்முலா இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோ, நான் சொல்றேன். கார்னாட் என்ஜின், கார்னாட் இயந்திரம் அல்லது ஹீட் என்ஜின் கூட சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ஹீட் என்ஜின், வெப்ப இயந்திரம்னு கூட சொல்லுவாங்க. இங்க வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஹாட் ரிசர்வாயர்ல இருந்து கோல்டு ரிசர்வாயருக்கு, வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில இருந்து வெப்பம் குறைவா இருக்கக்கூடிய பகுதிக்கு வெப்பத்தை அனுப்புறதுக்கு பயன்படுத்துறோம். அப்படி அனுப்பும் போது இங்க ஒரு வேலை செய்யப்படுது, ஒர்க் டன் இங்க ஒன்னும் நடக்குது. சரியா? சோ இது வந்து ஒரு என்ஜின். ஓகேவா? நார்மலா இது வந்து தியரிட்டிக்கல் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிட்டியாமா? ரைட். சோ இங்க எபிசியன்சி, இந்த இந்த என்ஜினோட எபிசியன்சி, பயனுறு திறன் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, அதான் கேட்பாங்க. பயனுறு திறனை ஈட்டா அப்படின்னு குறிப்போம். ஈட்டாக்கு என்ன ஃபார்முலானா அவுட்புட் பை இன்புட் இன்ட்டு, அதாவது ஒர்க் டன் பை இன்புட்னு போடுவோம். சாரி, ஒர்க் டன் பை இன்புட் இன்ட்டு 100%. அதாவது ஈட்டா ஈக்குவல் டு ஒர்க் டன் டபிள்யூன்னு கொடுப்போம். இன்புட் உள்ளீடு வந்து Q1, W by Q1 இன்ட்டு 100%. பர்சன்டேஜ்ல தான் நார்மலா பயனுறு திறன் எஃபிசியன்சியை வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எஃபிசியன்சியை நார்மலா வந்து பர்சன்டேஜ்ல தான் சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா W by Q1 இன்ட்டு 100%. அல்லது இந்த டபிள்யூவை என்னன்னு போட்டுக்கலாம்னா, இதை நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணிட்டீங்களா? இதுல டபிள்யூவை என்னன்னு போட்டுக்கலாம்னா, ஈட்டா ஈக்குவல் டு டபிள்யூக்கு பதிலா Q1 மைனஸ் Q2ன்னு போட்டுக்கலாம், டிவைடட் பை Q1 இன்ட்டு 100% நார்மலா போடுவோம். கரெக்டா? ஸோ ஈட்டா ஈக்குவல் டு Q1 பை, இது வந்து Q1 வந்து ரெண்டுக்கு காமனா இருக்கா, அப்ப Q1 பை Q1 போட்டா 1 மைனஸ் Q2 பை Q1 போட்டுக்கலாம். அல்லது டெம்பரேச்சர் வச்சு சொன்னோம்னா 1 மைனஸ் T2 பை T1 போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ ஈட்டாக்கு W பை Q1 போட்டுக்கலாம், அல்லது
1 மைனஸ் Q2 by Q1 போட்டுக்கலாம், அல்லது 1 மைனஸ் T2 by T1 போட்டுக்கலாம். இதுல T1 Q1ங்கிறதெல்லாம் சோர்ஸ்க்கு உண்டானது, T2 Q2க்கெல்லாம் சிங்க்குக்கு உண்டானது. சொல்றது புரியுதுங்களா? T1 Q1 எல்லாம் வெப்ப மூலத்துக்கு உண்டானது, T2 Q2 எல்லாம் வெப்ப ஏற்பிக்கு உண்டானது, தேய்க்கிறதுக்கு உண்டானது. Wங்கிறது வேலை. ஸோ இந்த ஃபார்முலாவெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சரியா? பர்சன்டேஜ்ல நார்மலா போடுவோம். பர்சன்டேஜ்ல கேட்டானா இன்ட்டு 100% போட்டா போதும். ஃபார்முலா இதுதான். சரியா? அவ்வளவுதான்ப்பா இன்னைக்கு. ஓகேவா? ஸோ சம்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ கான்செப்ட் அவ்வளவுதான். சரி, நோட் பண்ணிட்டியா? ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின். இது வந்து நீட் 2026ல இப்ப கேன்சல் ஆன எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். கேட்ட கொஸ்டின் பாருங்க, ஈஸி தான். An electric heater supplies heat to a system at a rate of 100 watts. ஒரு மின் சூடேற்றி ஒரு அமைப்புக்கு 100 வாட் வீதத்தில் வெப்பத்தை அளிக்கிறது. If the system performs work at a rate of 75 joules per second, அந்த அமைப்பு 75 ஜூல் per second வீதத்தில் வேலையை செய்தால், then the rate at which internal energy increases will be, அதன் அக ஆற்றல் அதிகரிக்கும் வீதம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டர் இருக்கு, மின் சூடேற்றி இருக்கு, அது ஒரு சிஸ்டம்க்கு 100 வாட்ஸ்ங்கிற ரேட்ல வந்து ஹீட்டை சப்ளை பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 வாட்டுங்கிற வீதத்தை வெப்பத்தை அளிக்கிறது. அந்த சிஸ்டம் வந்து ஒரு வேலையை செய்யுது. எவ்வளோ? 75 ஜூல்ஸ் per செகண்ட். ஒரு செகண்டுக்கு 75 ஜூல்ஸ்ங்கிற மாதிரி ஒரு வேலையை செய்யுது. அப்போ then the rate at which internal energy increases, எந்த வீதத்துல அக ஆற்றல் வந்து அதிகரிக்கும்னு கேட்கறாங்க. சொல்றது புரியுதுங்களா? சோ இது வந்து ஈஸி தான். சோ இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? பவர் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பவர் தானே, 100 வாட் அப்படிங்கிறது பவர் தானே. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, இங்கே நான் போடுறேன், பாத்துக்கோ. சோ கிவன் வந்து பவர் கொடுத்திருக்கான். பவர் வந்து எவ்வளவு? 100 வாட்ஸ்னு கொடுத்திருக்கான். வாட் பவர். பவருக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, எனர்ஜி பை டைமா. இங்க என்ன எனர்ஜி கொடுக்குறாங்க? ஹீட் எனர்ஜி. அப்ப அந்த ஹீட் எனர்ஜி பை டைம் இதுதான் கொடுத்திருக்காங்க, ஹீட் எனர்ஜி பை டைம். பவருக்கு ஃபார்முலா எனர்ஜி பை டைம், ஆற்றல் பை காலம்னு ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல. அப்போ இங்க என்ன எனர்ஜி கொடுக்குறோம்? ஹீட் எனர்ஜி தானே கொடுக்குறோம். அப்ப டெல் கியூ பை டி அப்படின்னு போட்டுக்கணும் இது. அப்புறம் ஒர்க் டன் வந்து எந்த ரேட்ல கொடுத்திருக்காங்க? ஒர்க் டன் வந்து எந்த ரேட்ல கொடுத்திருக்காங்க? 75 ஜூல்ஸ் per செகண்டா. அப்ப ஒர்க் டன் டைமை பொறுத்து கொடுத்திருக்கான். பர் செகண்ட்னு கீழே கொடுத்திருக்கானா, அப்ப கீழே டைம் வரணும். ஒர்க் டன் பை டைம் வந்து கொடுத்துட்டாங்க 75 ஜூல்ஸ் per செகண்ட். டெல் யூ பை டி என்னன்னு கேக்குறாங்க. அதாவது அதிகரிக்கும் வீதம். வீதம்னாவே நேரத்தை பொறுத்து வந்துடணும், ரேட்டுனாவே டைமை பொறுத்து வந்துடணும். டெல் யூ பை டி வேணும்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்போ இங்க வந்து சொல்யூஷன் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான். FLOT தான். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியலின் முதல் விதி என்னது?
del q is equal to del u plus w வா இந்த del q by t கொடுத்துட்டாங்க, del u by t தான் கேக்குறாங்க, w by t யும் கொடுத்துட்டாங்க. del q by t வந்து 100 வாட்ஸ் கரெக்டா? ஒரு வாட்டுங்கிறது ஒரு ஜூல்ஸ் பெர் செகண்ட் தான். ஒரு வாட் அப்படிங்கிறது ஒரு ஜூல்ஸ் பெர் செகண்ட் தான், சரியா? இப்ப இது 100 கொடுத்துட்டாங்க ஈக்குவல் டு இது வந்து கேக்குறாங்க del u by t. சோ இது வந்து எவ்வளவு கொடுத்துட்டாங்க 75. அப்ப del u by t வேணும்னா 100 minus 75 அப்ப எவ்வளவு வருது 25. அதான் ஆன்சர். 25 எதுல கேக்குறாங்க? ஆன்சர் வாட்ஸ்லயா? வாட்ஸ்னாலும் ஜூல்ஸ் பெர் செகண்ட்னாலும் ஒண்ணுதான். 25 வாட்ஸ் அதான் ஆன்சர். சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸியா கேட்டிருக்கான். சொல்றது புரியுதுங்களா? கரெக்ட்மா, சிம்பிள், ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது புரியுதா? எஸ், ஓகே, ரைட். செகண்ட் கொஸ்டின். ஸோ இது நீட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ நல்லா கவனிச்சுக்கோ. A thermodynamic system is taken through the cycle ABCDA. இங்க கொடுத்திருக்கானா? படத்துல பாருங்க, படம் கொடுத்திருக்கா. ஒரு thermodynamic system is taken through the cycle ABCDA. ஒரு வெப்ப இயக்கவியல் அமைப்பு ABCDA என்ற சுழற்சியின் வழியே கொண்டு செல்லப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகேவா? The work done by the gas along the path BC. இந்த BC இருக்குல்ல, BC இந்த பாத்துல ஒர்க் டன் என்னன்னு கேக்குறாங்க. BC பாதையின் வழியே வாயுவினால் செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகேவா? அப்ப இங்க கிவன் டேட்டா இந்த படம் கொடுத்திருக்கான், இந்த படம் கொடுத்திருக்கான், இதான் கிவன் டேட்டா கரெக்டா? கிவன் டேட்டா இந்த படம் கொடுத்திருக்கான். இதுல என்ன ப்ராசஸ்ல கேக்குறாங்க? BC ப்ராசஸ். இந்த BC ப்ராசஸ்ல ஒர்க் டன் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வாயுவினால் செய்யப்பட்ட வேலை, ஒர்க் டன் பை த கேஸ் என்னன்னு கேக்குறாங்க. இந்த BC ப்ராசஸ் இது என்ன கிராஃப்? PV கிராஃபா? இந்த BC ப்ராசஸ் வந்து என்ன ப்ராசஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணாவே முடிஞ்சது. BC ப்ராசஸ் வந்து என்ன ப்ராசஸ்? BC வந்து என்ன ப்ராசஸ்? BC பாருங்க கிராஃப், இதுல என்ன மாறாம இருக்கு? வால்யூம் 400 சென்டிமீட்டர் கியூபே தான் இருக்கு BC ப்ராசஸ்ல. அப்ப இது வந்து என்னது? ஐசோகோரிக் ப்ராசஸ். வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கா? ஐசோகோரிக் ப்ராசஸ், சாரி. ஐசோகோரிக் ப்ராசஸ், பருமன் மாறா நிகழ்வு. ஓகே, அதுலதான் ஒர்க் டன். ஐசோகோரிக்ல என்ன வரும்? W வந்து 0. ஏன்னா டெல்வி வந்து 0. வால்யூம் சேஞ்ச் ஆகுதா பாருங்க. பிசில பாருங்க 400 சென்டிமீட்டர் கியூபே தான் இருக்கு. பில இருந்து சிக்கு போகுது, ஆனா வால்யூம் அதே தான், 400 சென்டிமீட்டர் கியூபே தான். வால்யூம் சேஞ்ச் ஆகல, சேஞ்ச் இன் வால்யூம் 0. இப்ப ஒர்க் டன் 0. ஐசோகோரிக்னாவே ஒர்க் டன் 0. முக்கியம் இது. அவ்வளவுதான், முடிச்சு. சொல்றது புரியுதா? இத வேற எந்த மாதிரி கேட்கலாம்னா, இந்த ABCDA ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த டோட்டல் ப்ராசஸ்ல என்ன ஒர்க் டன்னு கேட்கலாம். இது வந்து ஒண்ணு என்ன என்ன ப்ராசஸ்? இது வந்து சைக்கிளிக் ப்ராசஸா? ஆனா எந்த கிளாக் வைஸ்ல இருக்கு? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ABCDA பாருங்க, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், எதிர்கடிகார திசை. அப்ப மைனஸ்ல வரணும், மைனஸ்ல வரணும். எந்த ஏரியா கால்குலேட் பண்ணணும்? இந்த ஏரியா கால்குலேட் பண்ணணும். இது வந்து ஒரு ரெக்டாங்குலரா? ரெக்டாங்குலருக்கு ஃபார்முலா எனப்படுவோம் லென்த் இன்டு பிரெத். லென்த் வேணும் அப்படின்னா லென்த் வந்து எதுல இருக்கு? சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு. மீட்டர் கியூபுக்கு மாத்திக்கோ, வால்யூம்ல இருக்கு. பிரெத் வந்து பிரஷர்ல இருக்கு. பிரஷர் கிலோ பாஸ்கல் இருக்கு, பாஸ்கல்ல மாத்திக்கும். சொல்றது புரியுதா? இதுதான் வந்து கான்செப்ட். ஒருவேளை இதே ப்ராப்ளத்துல ABCDங்கிற இந்த சைக்கிளிக் ப்ராசஸோட
ஒர்க் டன் கேட்டாங்க அப்படின்னா மைனஸ்ல தான் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இது என்ன கிளாக் வைஸ்ல இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இந்த ரெக்டாங்குலரோட ஏரியா கால்குலேட் பண்ணணும். சொல்றது புரியுதா? ஏரியா கால்குலேட் பண்ணணும். சொல்றது புரியுதுங்களா? இதே இது இந்த மாதிரி மாத்தியும் கேட்கலாம், ஒரு பாசிபிலிட்டி. சொல்றது புரியுதுங்களா? ஓகேவா சாமி? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். ஈஸியா தான் ஆனா கேட்டிருக்காங்க பாருங்க, நீட்ல எல்லாம் பெருசா எல்லாம் கேட்கல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா போட்டுடலாம். ஓகேவா? இப்ப அடுத்தது இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். For the given cycle, the work done during isobaric processes. ஓகேவா? கொடுக்கப்பட்ட சுழற்சியில் அழுத்தம் மாறா நிகழ்வின் போது செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்கறாங்க. இங்க பிவி கிராஃப் கொடுத்துட்டாங்க. இதுல ஐசோபாரிக் ப்ராசஸ்ல செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்கணும். இப்ப நல்லா கவனிச்சுக்கணும். கிவன் டேட்டா இது கொடுத்திருக்காங்க. கிவன் வந்து இந்த படம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல ஐசோபாரிக் ப்ராசஸ்ல செஞ்ச வேலை என்ன? W ஐசோபாரிக் ப்ராசஸ், அழுத்தம் மாறா நிகழ்வில் செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப அழுத்தம் மாறா நிகழ்வு கொடுத்திருக்கிறதுல என்னன்னு கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கக்கூடிய ப்ராசஸ்ல எது ஐசோபாரிக் ப்ராசஸ், எது அழுத்தம் மாறா நிகழ்வு? ஏபியா பிசியா சிஏவா? எது ஐசோபாரிக் அழுத்தம் மாறா நிகழ்வு? எது சாமி? சேட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். எது ஐசோபாரிக்னு சொல்லுங்க பார்க்கலாம். எது ஐசோபாரிக், எது அழுத்தம் மாறா நிகழ்வு? ஏபி. கரெக்ட் சாமி, கரெக்ட் சாமி. ஏபி தான் ஐசோபாரிக் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல தான் கேக்குறாங்க. ஏசிங்கிறது இந்த சிஏ இருக்குல்ல, சிஏங்கிறது என்ன ப்ராசஸ்? சிஏங்கிறது என்ன ப்ராசஸ்? சிஏ நான் கேக்குறது இப்ப சிஏ கேக்குறேன். சிஏங்கிறது என்ன ப்ராசஸ்? டைப் பண்ணி அனுப்புங்க. சிஏங்கிறது என்ன ப்ராசஸ்? ஐசோகோரிக் ப்ராசஸ். கரெக்ட். ஐசோகோரிக். கரெக்டா? பருமன் மாறா நிகழ்வு. வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கா? ஐசோகோரிக் ப்ராசஸ். கரெக்டா? அதுல கேட்டிருந்தாங்கன்னா, ஒருவேளை சிஏல ஒர்க் டன் கேட்டிருந்தாங்கன்னா 0. அதாவது ஐசோகோரிக்ல ஒர்க் டன் 0, அது தெரியும். இவன் கேட்கறது ஐசோபாரிக்ல கேட்கறா. அப்ப டபிள்யூ வேணும்னா நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? பி இன்ட்டு டெல்வியா? டபிள்யூ ஈக்குவல் டு பி இன்ட்டு டெல்விக்கு பதிலாக V2 மைனஸ் V1. ஸோ டபிள்யூ பி வந்து இங்க என்னது? ஏபி ப்ராசஸ்ல 3 இன்ட்டு 10⁻²வா இன்ட்டு V2 மைனஸ் V1. இது V2 எவ்வளோ? 3 மீட்டர் கியூப் மைனஸ் இது V1 1 மீட்டர் கியூப். அப்ப என்ன வருது? 2 இன்ட்டு 3 வந்து 6 இன்ட்டு 10⁻², தட் இஸ் 600 ஜூல்ஸ் அப்படிங்கிறதா ஆன்சர். 600 ஜூல்ஸ்ங்கிறதா ஆன்சர். எஸ்மா, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 600 ஜூல்ஸ். இதுல V2ங்கிறது இது, ஏன்னா இங்க ஏல இருந்தா பிக்கு போகுது. V2ங்கிறது இது, V1ங்கிறது இது. V1ங்கிறது 1 மீட்டர் கியூப். மீட்டர் கியூப்ல தான் கொடுத்திருக்காங்க. யூனிட் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கு சாமி. யூனிட் சில இடங்கள்ல மாத்தி கொடுப்பாங்க, அப்ப தப்பு பண்ணிருக்க கூடாது. யூனிட் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும். சில இடங்கள்ல மாத்தி கொடுப்பாங்க, தப்பா போட்டுற கூடாது. சரியா? இது ஓகேவா? 600 ஜூல்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா?
ஓகே சாமி, ஓகே ரைட். பாருங்க இதெல்லாமே நீட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அப்ப அங்க ஆப்ஷன் நமக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டா வருது? ஆப்ஷன் டி 600 ஜூல்ஸ் தான் வரும். சொல்றது புரியுதுங்களா? ஓகே டன். சோ அடுத்தது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின். A monoatomic gas having gamma equal to 5/3 is stored in a thermally insulated container and the gas is suddenly compresses to 1/8 of its initial volume. ஓகேவா? அப்ப the ratio of final pressure to the initial pressure என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? காமா ஈக்குவல் டு 5/3 கொண்ட ஒரு ஓரணு வாயுவானது வெப்ப காப்பிடப்பட்ட கொள்கலனில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாயு திடீரென அது ஆரம்ப பருமனில் 1/8 பங்கிற்கு அமுக்கப்படுது அப்படின்னா இறுதி அழுத்தம் மற்றும் ஆரம்ப அழுத்தத்திற்கு இடையேயான விகிதம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ இங்க கிவன் டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க? இது வந்து ஒரு ஓரணு வாயுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கிவன் டேட்டா இங்க வந்து இது வந்து ஒரு ஓரணு வாயு, மோனோ அட்டாமிக் கேஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓரணு வாயுன்னு கொடுத்துட்டாங்க. காமா வந்து அடியாபேட்டிக் கான்ஸ்டன்ட் வந்து 5/3 கொடுத்துட்டாங்க. ரைட், இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். கொடுக்கலைனாலுமே காமா வந்து 5/3 தான் ஓரணு வாயுக்கு. ஓகேவா? சடனா அதோட வால்யூம் இனிஷியல் வால்யூம் V1 இருக்குன்னு வச்சுக்கவே, ஃபைனல் வால்யூம் வந்து சடனா எதுக்கு குறைஞ்சிருதா? 1/8 ஆஃப் V1க்கு குறைஞ்சிருதா. இது இனிஷியல் வால்யூம். இது ஃபைனல் வால்யூம். ஓகேவா? அதோட வால்யூம் சடனா வந்து இனிஷியல் வால்யூம்ல 1/8க்கு குறைஞ்சிருது. கொஸ்டின் எக்ஸ்பிளைன் அதாம்மா சொல்லிட்டு இருக்க. இது வந்து ஒரு ஓரணு வாயு மோனோ அட்டாமிக் கேஸ்னு கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு தெர்மலி இன்சுலேட்டட் கண்டெய்னர், வெப்ப காப்பிடப்பட்ட ஒரு கொள்கலனில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளது. அதோட காமா வந்து 5/3 கொடுத்துட்டாங்க. அது வந்து சடனா என்ன ஆகுதுன்னா கம்ப்ரஸ் ஆகுதா. சடனா திடீரென என்ன பண்ணுது? அமுக்கம் அடையுது. இனிஷியல் வால்யூமோட 1/8 பங்குக்கு மாறுது. 1/8 டைம்ஸ் தான் மாறுது. இனிஷியல் வால்யூம் நான் V1 வச்சுக்கிறேன். அப்ப ஃபைனல் வால்யூம் என்னவாயிரும்? 1/8 V1 மாறிடும். அப்போ ஃபைனல் பிரஷருக்கும் இனிஷியல் பிரஷருக்கும் உள்ள ரேஷியோ P2/P1 வந்து என்னன்னு கேட்கறாங்க. ஃபைனல் பிரஷருக்கும் இனிஷியல் பிரஷருக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்கறாங்க. சொல்றது புரியுதாமா? கொஸ்டின் ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின். ஆனா கொஸ்டின் அப்புறம் இன்னொரு டைம் காமிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அதுக்கு போனோம்னா இதெல்லாம் டெலீட் ஆயிரும். சோ இங்க வேணா காமிக்கிறேன் பாருங்க. இதான் கொஸ்டின். ஒரு ஓரணு வாயு இருக்கு, மோனோ அட்டாமிக் கேஸ் இருக்கு. அது வந்து ஒரு தெர்மலி இன்சுலேட்டட் கண்டெய்னர்ல அடைச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஒரு வெப்ப காப்பிடப்பட்ட கொள்கலனில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளது. காமா வந்து 5/3 கொடுத்துட்டாங்க. கொடுக்கலைனாலும் நமக்கு மோனோ அட்டாமிக் 5/3ன்னு தெரியணும். இது வந்து திடீர்னு சடனா வந்து என்ன ஆகுதா? கம்ப்ரஸ் ஆகுதா, அமுக்கம் அடையுது. எவ்வளவு அமுக்கம் அடையுதுன்னா இனிஷியல் வால்யூம்ல 1/8 தான், தொடக்க கன அளவுல 1/8 மடங்கா வந்து மாறுதான். அப்ப வந்து the ratio of final pressure to the initial pressure, இறுதி அழுத்தத்திற்கும் தொடக்க அழுத்தத்திற்கும் இடையேயான விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. சொல்றது புரியுதுங்களா? இது கொடுத்திருக்கானா? இங்க சொல்யூஷன் போட்டோம்னா இது காமா கொடுத்திருக்கான். அப்ப இது என்ன ப்ராசஸ்ல அமுக்கம் அடையுது? அடியாபேட்டிக்கலி கம்ப்ரஸ்டு. ஓகேவா? அடியாபேட்டிக்னா வெப்பம் மாறா நிகழ்வுல வந்து அமுக்கம் அடையுது. வெப்பம் மாறா நிகழ்வுல நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். PV பவர் காமா ஈக்குவல் டு மாறிலின்னு பார்த்தோம். அப்போ இந்த V பவர் காமா இந்த சைடு கொண்டு வந்தோம்னா P இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V பவர் காமா. இப்போ P1/P2 போட்டோம்னா என்னன்னு கிடைக்கும்? V2/V1 the whole power gamma கிடைக்கும்.
கரெக்டா? இப்ப V2/V1 V2 என்னன்னு போட்டுக்கலாம் 1/8 V1 போட்டுக்கலாம். டிவைடட் பை V1 என்னன்னு போட்டுக்கலாம் V1 போட்டுக்கலாம். காமாவோட மதிப்பு 5/3யா? V1 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ P1/P2 என்னன்னு வருது 1/8 the whole power 5/3 வருதா? 1/8 என்னன்னு போட்டுக்கலாம்னா 2 power 3 போட்டுக்கலாம். the whole power 5/3. ஸோ இப்படி போடும்போது P1/P2 ரேஷியோ என்னன்னு வருது? மேல 1 பவர் எனிதிங் ஒன்னே தான், கீழே 2 பவர் 3 இருக்கு, அதுக்கு பவர் 5/3 இருக்கு. அப்ப 3 கேன்சல் ஆயிரும், 2 பவர் 5 வருமா? அப்ப என்ன வரும்? 1/2 பவர் 5 என்ன வரும்? 32 வருமா? 2 பவர் 5 வந்து 32 வரும். அது வந்து P1/P2 ரேஷியோ. ஆனா அவன் கேட்கிட்டது P2/P1. அப்போ இது என்ன வரும்? 32/1 வரும். தட் இஸ் 32. அதான் ஆன்சர். ஆப்ஷன் பிங்கிறத ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 32 தான் ஆன்சர். எஸ்மா 32 கரெக்ட். ஓகேவா? இதுல ஒரு ப்ராசஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, இதே மாதிரி 2 ப்ராசஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க கொஸ்டின்ஸ். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ்ல போடுற ப்ராப்ளம்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னா போதாது. நம்ம இனிஷியலா ஒரு ஐடியா தான் கொடுக்குறோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீட்ல கேட்டிருக்காங்க, இப்படியெல்லாம் கேட்கலாம், இப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதா சொல்ல முடியும். அந்த எல்லா ப்ராப்ளமையும் நம்மளால சால்வ் பண்ணி காட்டிட்டு இருக்க முடியாத கிளாஸஸ்ல. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் கான்செப்ட் தெளிவா பார்த்தாச்சு. ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா படிச்சுட்டு கான்செப்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நீ நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரியா? நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் நம்மளால பிசிக்ஸ்ல மார்க் வாங்க முடியும். கம்மியான கொஸ்டின்ஸ் வச்சுக்க முடியாது. மினிமம் இப்போதைக்கு ஒரு யூனிட்டுக்கு மினிமம் 30 கொஸ்டின் ஆகுது. மினிமம் சொல்றேன், மினிமம் 30 கொஸ்டின் ஆகுது சால்வ் பண்ணி பார்க்கணும். 30 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 32. ஆப்ஷன் பிங்கிறதா ஆன்சர். கரெக்ட் சாமி. சௌமியா சார் கரெக்ட்மா. தர்ஷினியா ரைட், கரெக்ட். 32 கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இது வந்து என்ன ப்ராசஸ்? அடியாபெட்டிக் ப்ராசஸ். அதனால அதுல வரக்கூடிய ஈக்குவேஷனை எடுத்திருக்கேன். இது PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? யாருக்காவது டவுட் இருக்கா? நோமா. ஓகே ரைட். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து நமக்கு மைண்ட் அப் பண்றோம். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, அதர்வைஸ் லீவ் ஆயிக்கலாம். நல்லா படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சாப்டர், வாட் இஸ் த நெக்ஸ்ட் சாப்டர் சார்? கைண்ட்லி இன்ஃபார்ம் பண்ணுவோம், குரூப்ல இது பண்றோம். ஓகேவா? ஆக்சுவலா வந்து எப்படி பாசிபிலிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஒரு பார்ட் டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு பார்ட் டெஸ்ட்டுக்கு 4 யூனிட்ங்கிற மாதிரி பிரிச்சிருக்கோம். அந்த 4 யூனிட்ல ஸோ எந்த யூனிட் வந்து நமக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிகமா கேட்கறானோ அந்த யூனிட் வந்து நம்ம கிளாஸ்க்கு எடுத்துட்டு வந்து போயிருக்கோம். ஓகேவா? அப்படிதான் நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் எந்த யூனிட்னு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த யூனிட் நோட்ஸ் கூட வச்சிருந்தீங்கன்னா கையில எடுத்துக்கங்க, பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஸோ நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். ஓகேவா? தேங்க்யூ.